தாமஸ் சுறாக்கள் வேகமாக வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவருக்கு அதை பார்த்ததும் முள்ளந்தண்டில் ஏதோ ஊர்ந்து கொண்டு வருவது போல இருந்தது. உடனே ஷாக்குடன் ஹரிஸை பார்த்தார். அவனோ மிகவும் குஷியுடன் சிரித்துக் கொண்டிருந்தான். தாமஸ் தான் அதிகமாக இந்த டெக்னிக்கை யூஸ் செய்வான். அவன் யாராவது ஒருத்தரின் கதையை முடிக்க வேண்டுமாக இருந்தால் இப்படித்தான் செய்வான். அதுவே இப்போது அவனுக்கு நடக்கப் போகிறது என நினைக்கும் போது இத்தனை வருடத்தின் பாவமும் மொத்தமாக திரும்பி வருவது போல இருந்தது. தாமஸ் சரவணனை பார்த்து, அப்போ நீ என்ன விட போறதில்ல என்று கேட்டார். அதேதான், உன் சாவு என்னாலதான் நடக்க போகுது என்று தோளை குலுக்கிவிட்டு சொன்னான். அதை கேட்டதும் தாமஸ் தலையை ஆட்டிவிட்டு, அதுவும் நல்லதுதான். அயர்லாந்து போய் அவனுங்க கையால சாகிறத விட உன் கையால சாகிறது என்னோட பாக்கியம்தான். இப்ப நான் உன்னை ரொம்பவே அட்மையர் பண்றேன். உன்னோட இந்த பிளான் உண்மையிலேயே சூப்பர் தான். ஆனா நீ திடீர்னு அயர்லாந்து வந்து என்ன வசமா மாட்ட வைக்காம இருந்திருந்தா உன்னால ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். ஆனா என்னை விட நீதான் நல்லா பிளான் பண்ண. ஒரு சண்டையில ஆக முக்கியமான விஷயம் வேகமா ஆக்ஷன் எடுக்கிறது தான். அதுல நான் கொஞ்சம் முந்திக்கிட்டேன். ஹரிஷ் அதிகம் வெயிட் செய்து கொண்டிருக்கவில்லை. சரவணனை பார்க்க அவன் தலையை ஆட்டினான். அடுத்த நொடியே தாமஸ் தண்ணிக்குள்ளிருந்தான். அடுத்த சில நொடிகளில் அவனது உடல் பாகம் பாகமாக ஒவ்வொரு சுறாவினது வாய்க்குள்ளும் இருந்தது. அப்போதும் கூட அவன் தைரியமாக சாவை எதிர்கொண்டான். இத்தனை வருட கால ஆட்சி இப்போது முடிவுக்கு வருகிறது என்று ஒரு வருத்தமும் இருந்ததே தவிர சாவை பார்த்து பயப்படவில்லை. ஹரிஷ் தான் அந்த செயலை செய்தாலும் கூட அவனுக்கே அதை பார்க்கும்போது கொஞ்சம் நடுக்கமாகத்தான் இருந்தது. அவர்கள் பார்வையிலிருந்து எல்லா சுறாவும் போனது. 70 வயது முதியவர், மிஸ்டர் வேலன், நாங்க இப்ப போகட்டுமா என்று கேட்டார். அவரது முகத்தில் எந்த ஒரு கலவரமும் தெரியவில்லை. அவர் இதை மாதிரி பல சீன்களை பார்த்திருக்கிறார் போல. சரவணன் லேசாக தலையை ஆட்டிவிட்டு போங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் அவர்கள் எல்லோரும் அங்கிருந்து கிளம்ப ரெடியானார்கள். சரவணனுக்கு நடந்ததை பார்த்ததும் வாமிட் எடுக்க வேண்டும் போல இருந்தது. அவனது முகபாவனையை பார்த்த ஜஸ்டின் உடனே, என்ன சார், முகம் கிழக்குல இருந்து மேற்குக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி சீன் எல்லாம் பழக்கம் இல்லையா என்று கேட்டார். அவர் அப்படி கேட்கவும் சரவணனுக்கு மீண்டும் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. சூறாக்கள் தாமஸின் ஒவ்வொரு பாகத்தையும் கடித்து குதறியது. ஆனால் அந்த இடம் முழுக்க ரத்தத்தால் சூழப்பட்டிருந்தது. வந்த ரத்த வாடை எல்லாம் அவனுக்கு குமட்டலை கொடுத்தது. அப்போ உங்களுக்கு பழகிடுச்சா? ஏன் இல்லாம சார், நான் ஒரு கூலிப்பட ஆள். இந்த கொலையெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம். உண்மையை சொல்லணும்னா தாமஸோட சாவு ஒன்னும் அவ்வளவு மோசமானதில்ல. இதை விட மோசமா எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா எல்லாத்தையும் விளக்கி சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. சரவணனுக்கு அதை கேட்கும் போதே கொஞ்சமாக தலை சுற்றியது. அவன் தலையை இடதும் வலதுமாக ஆட்டிக்கொண்டான். அவர்களும் திரும்பி போக ரெடியானார்கள். அப்போது அங்கே ஒரு ஹார்ன் அடிக்கும் சத்தம் கேட்டது. அது மிகவும் சத்தமாக இருந்தது. ஹரிஷ் அதை பார்க்க ட்ரை செய்து கொண்டே, கார்கோ கப்பலா என்று கேட்டான். சரவணன் தலையை ஆட்டிவிட்டு, ஹோல்டன் ஃபேமிலியோட கார்கோ கப்பல் இந்த நேரத்துல வராதே என்றான். அந்த கப்பல் சரவணன் இருந்த யாட்சியை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. இறுதியில் அது யாட்சியிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்தப்பட்டது. இருட்டில் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடியாமல் தான் இருந்தது. அப்போது கப்பலில் இருந்த ஒருத்தர் ஒரு ஸ்பீட் போர்டுக்கு பாய்ந்தார். அப்போது அங்கே இருந்த ஒரு முதியவர், அது ஆரோன் ஃபேமிலியோட கப்பல் என்றார். ஆரோன் ஃபேமிலியின் பெயரை கேட்டதும் அங்கிருந்த எல்லோரும் ஸ்தம்பித்து போனார்கள். பலருக்கு ஆரோன் ஃபேமிலியும் கால்டன் ஃபேமிலியும் தத்தம் வழிகளில் பிரிந்து சென்று விட்டார்கள் என்று தெரியும். அதனாலே பலருக்கு கால்டன் ஃபேமிலி மேல் இருந்த பயம் கொஞ்சம் போயிருந்தது. ஸ்பீட் போர்டும் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஸ்பீட் போட்டும் இவர்களை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தது. போட்டில் வந்தவன் அதிலிருந்து இறங்கி நேராக சரவணனுக்கு முன்னால் வந்து நின்றான். அவனை பார்த்து, என்ன நடக்குதுங்க என்று கேட்டான். ஜஸ்டினும் ஹரிஷும் மிகவும் அலர்ட்டாக இருந்தார்கள். சரவணன் அவனை பார்த்துவிட்டு, நீதா ஸ்டீஃபனா என்று கேட்டான். அதை கேட்ட ஸ்டீஃபனுக்கு ஷாக்காகத்தான் இருந்தது. சரவணனுக்கு அவனை தெரியுமாக இருக்கும் என்று நினைத்திருக்கவில்லை. ஓஹோ, சூப்பர். நீ ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்க போலியே. பின்ன அயர்லாந்து வரணும்னா ஒரு ஆராய்ச்சி இல்லாம வர முடியுமா? அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தாமஸின் கப்பலை அடையாளம் கண்டு கொண்டவன் சரவணனை பார்த்து, தாமஸ் எதுக்கு இங்க வந்தான் என்று கேட்டான். ஆரான் ஃபேமிலியைச் சேர்ந்தவன் தான் ஸ்டீஃபன். எக்கனாமிக் கான்பரன்ஸில் ஆரான் ஃபேமிலிக்கு பிரதிநிதியாக இருப்பவனும் ஸ்டீஃபன் தான். அவனும் ஒரு வேர்ல்டு கிளாஸ் எக்கனாமிக் மேனியாக் தான். சரவணன் கடலை ஒரு எட்டு பார்த்துவிட்டு,
ஓ அதுவா? எனக்கும் தாமஸ்க்கும் இடையில இன்னைக்கு நடந்தது பத்தி உங்களுக்கு தெரியுமா இருக்கும். தாமஸ் என்கிட்ட அவனை விட்டுட்டு சொல்லி கெஞ்சனா. அதுக்கு நான் ஓகேன்னு சொன்னேன். அதோட அவன் ரொம்ப குஷியாகி என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணான். என்னையும் குஷிப்படுத்த பொண்ணுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தான் என்று சம்மதமே இல்லாமல் சொன்னான். அதை கேட்டதும் ஸ்டீபன் தலையை ஆட்டிக்கொண்டே, ஓ அப்புறம் என்று கேட்டான். அப்புறம் என்ன, நான் அவனை விட்டுருவேன்னு சொல்லி சந்தோஷத்துல குதிச்சுட்டே இருந்தான். அப்படியே கால் தவறி கடலுக்குள்ள விழுந்துட்டான் என்று மிகவும் நார்மலாக சொல்லி முடித்தான். அதை கேட்ட ஜஸ்டினும் ஹரிஷும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சரவணன் போதையில் உளறுவது போல இருந்தது. அவன் சொன்னதில் எந்த ஒரு லாஜிக்கும் தெரியவில்லை. ஆனால் அடுத்து ஸ்டீபன் சொன்னதை கேட்டு அவர்களுக்கு இன்னும் ஷாக்காக இருந்தது. ஓ நோ, அவன் ரொம்ப கேர்லெஸ் என்றான். ஜஸ்டின், என்னது ஸ்டீபன் நம்பிட்டானா என்று யோசித்தார். சரவணன் ஹரிஷை பார்த்து வைன் ஊத்தச் சொல்லி கண் காட்டினான். ஹரிஷ் அதற்கு போக ஜஸ்டின் சரவணனுக்கு பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தான். ஸ்டீபனுக்கு பின்னாலும் சில பாடி பில்டர்ஸ் இருந்தார்கள். ஜஸ்டினின் கண்ணுக்கு அவர்கள் வெறும் பாடி பில்டர்ஸ் மட்டும் இல்லை, ஃபைட்டிங் மாஸ்டர்களும் தான் என்று தெரிந்தது. ஸ்டீபன் சரவணனை பார்த்து கொண்டே சொடக்கு போட்டான். அதை கேட்டதும் அவனது ஆள் ஒருத்தன் அவனது கையில் ஒரு பேப்பரை கொடுத்தான். அது ஒரு கான்ட்ராக்ட். மிஸ்டர் வேலன், நான் இப்ப உங்களை தேடி வந்ததுக்கு ரீசன் உங்ககிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கதான். எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்க்காக எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஷேர் பண்ண முடியுமா என்று சொல்லிவிட்டு அதை சரவணனின் கையில் கொடுத்தான். சரவணன் ஸ்டீபனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கான்ட்ராக்டை படித்தான். அது கொஞ்சமும் நியாயமில்லாமல் போடப்பட்டிருந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தது. ஜஸ்டினும் மெதுவாக அதை படித்தான். உடனே சரவணனிடம், சார், இந்த ஷிப்ஸ் நமக்கு அவசியம் இல்லாதது, அது மட்டும் இல்ல என்று ஏதோ சொல்ல பார்த்தார். ஆனால் அதற்குள் சரவணன் அவரை நிறுத்தினான். இந்த வேலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மிஸ்டர் ஸ்டீபன் நமக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வச்சிருக்காரு போல என்று சொன்னான். ஆனால் அது இல்லை உண்மை. அது நார்மல் விலையை விட அதிகமாக இருந்தது. ஜஸ்டின் சரவணன் சொன்னதை கேட்டதும், என்னது டிஸ்கவுண்டா? இது எப்படி டிஸ்கவுண்ட் ஆகும் என்று யோசித்தான். ஆனால் அவனுக்கு சரவணன் ஏதோ பிளே செய்கிறான் என்று புரிந்தது. அயர்லாந்து வந்ததிலிருந்து அப்படித்தானே செய்து கொண்டிருக்கிறான். ஸ்டீபன் சிரித்துக் கொண்டே, மிஸ்டர் வேலன், நீங்க உண்மையாவே ரொம்ப ஸ்மார்ட் என்றான். ஸ்டீபன் வைத்திருக்கும் விலை மார்க்கெட் விலையை விட 3 மடங்கு அதிகமாக இருந்தது. ஆனாலும் எப்படியும் சரவணன் கான்ட்ராக்டில் சைன் செய்தான் ஆக வேண்டும் என்று முடிவுடன் இருந்தான் ஸ்டீபன். இல்லையென்றால் இன்று நடந்தது மட்டும் நியூஸாக வெளிவந்தால் அதை சரவணனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போகும் என்று தெரியும். கான்ஃபரன்ஸும் கண்டினியூ ஆகாது. ஆரன் ஃபேமிலி ஒன்றும் கால்டன் ஃபேமிலி போல இல்லை. மொத்த கான்ட்ராக்டின் பெறுமதி 70 பில்லியனாக இருந்தது. கால்டன் ஃபேமிலியின் முழு பெறுமதியும் விட அதிகமானது. நான் சைன் பண்ணிடுறேன், சரவணன் தலையை ஆட்டிவிட்டு சொன்னான். மிஸ்டர் வேலன், உங்களுக்கு உண்மையாவே பெரிய மனசுதான் என்று வில்லத்தனமாக சிரித்துக் கொண்டே சொன்னான் ஸ்டீபன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. எனக்கு சைன் பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. வேணும்னா என்னால உங்களுக்கு கான்ஃபரன்ஸ்ல வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட செய்யலாம். ஆனா எனக்கு கேரண்டி வேணும். ஏன்னா இங்க நிறைய கப்பல் இருக்கு இல்லையா? நான் இப்ப சைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் வேணும்னா விலையை இன்னும் 3 மடங்கு கூட்டுறேன். நீங்க இன்னும் ஒரு கான்ட்ராக்ட் போடுங்க. அப்படின்னா நீங்க ஏதாவது நடந்தா 3 மடங்கு நஷ்டஈடு வேணும்னு சொல்லி கேக்குறீங்க. ஓகே, டீல். சரி, அப்ப நம்ம கான்ஃபரன்ஸ்ல வச்சு சைன் பண்ணுவோம். அவங்க உங்களை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறாங்க என்று ஜஸ்டின் காதுக்குள் கிசுகிசுத்தான். சரவணன் தலையை ஆட்டிவிட்டு ஸ்டீபன் போகும் வரை அமைதியாக இருந்தான். இந்த நேரத்துல ஏன் யாரும் சண்டைக்குள்ள போறதில்லைன்னு சொல்லி தெரியுமா? ஏன்னா எல்லாரும் காசுக்காக தான் மோதிக்கிறாங்க. நீங்க யோசிக்காதீங்க, யாராலும் என் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது என்று சொன்ன சரவணன் லேசாக புன்னகைத்தான். சரவணன் மிகவும் கான்பிடென்ட்டுடன் இருந்தான். ஆனால் அவனை விட கான்பிடென்ட்டோடு இருந்தது ஸ்டீபன் தான். ஸ்டீபன் அங்கே இருந்து போகும்போது போட்டோக்களும் எடுத்துக்கொண்டுதான் போனான். அதை பார்த்த ஜஸ்டினுக்கு இன்னும் கடுப்பாகியது. இப்ப எதுக்கு சார் அவன் போட்டோ எடுத்தான்? கண்டிப்பா வரும்போது எடுத்திருப்பான். எனக்கும் தெரியும். தெரிஞ்சு ஏன் சார் அமைதியா இருக்கீங்க என்று கத்தினார் ஹரிஷ். ஹரிஷ், ஜஸ்டின் 2 பேருமே இப்போது செம கடுப்பில்தான் இருந்தார்கள். சரவணன் ஏதோ செய்வது தெரிந்தது, ஆனால் என்ன என்றுதான் புரியவில்லை. சரவணன் 2 பேரையும் பார்த்து லேசாக புன்னகைத்துவிட்டு, இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நாம இங்க வந்ததுல இருந்து அவங்க எங்களை பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க தாமஸ வேவ் பார்க்க தான் வந்திருக்காங்க. பட் ஸ்டில் நாம இடையில மாட்டிக்கிட்டோம் என்றான். அதை கேட்டதும்
ஹரிஷ் வேகமாக தலையில் அடித்துக் கொண்டார். ஜஸ்டினும் சரவணனை ஷாக்குடன் பார்த்து கொண்டே, இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்க சரவணன் ஆமாம் என்பதாக தலையை ஆட்டினான். ஜஸ்டினுக்கு என்ன சொல்வதென புரியவில்லை. உதட்டை இறுக்கமாக கடித்துக் கொண்டான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு தன்னை ஆஸ்வாசப்படுத்திவிட்டு, அப்புறம் எதுக்கு தாமஸ கொன்னீங்க? அவங்க அதை நமக்கு எதிரான ஆதாரமா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பயம் இல்லையா? இல்ல. எடுத்தெடுப்பிலேயே பதில் சொன்னான் சரவணன். அதை கேட்டதும் ஜஸ்டின் அப்படியே திரும்பி ஹரிஷை பார்த்தான். அவரும் முழுதாக குழம்பி போயிருந்தார். சரவணன் எல்லாத்தையும் தெரிந்துதான் செய்து கொண்டிருந்தான். ஹரிஷுக்கு தான் இப்போது குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இந்த நிமிடம் வரைக்குமே அவர் தாமஸை கொன்றுவிட்டதை நினைத்து சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தான். டெய்ஸியிடம் காட்ட வேண்டும் என்று வீடியோ கூட எடுத்து வைத்திருந்தார். அவர்கள் எப்படி தாமஸை கொன்றார்கள் என்று டெய்ஸியிடம் காட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தார். ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது. தாமஸின் நாட்களே அவனுக்கு எதிராக இருந்ததால் அவனை தோற்கடிக்க முடியுமாக இருந்தது. ஆனால் ஆரோன் ஃபேமிலி விஷயம் அப்படியானதல்ல. அவர்கள்தான் சரவணனதும் பீனிக்ஸ் ஃபேமிலினதும் மிக ஸ்ட்ராங்கான எதிரி. சார், எனக்கு ஆரோன் ஃபேமிலியோட ஸ்டீஃபன் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கிறது சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் பழி வாங்கி இருக்க மாட்டேன் என்று வருத்தத்துடன் சொன்னார் ஹரிஷ். ஆரோன் ஃபேமிலியிடம் இப்போது ஆதாரம் ஏதும் இருந்தால் அவர்களுக்கு வேண்டியதை செய்யலாமே என்று யோசித்தார். ஏய், நீங்க எதுக்கு இப்ப இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்தேன். நம்ம அயர்லாண்டுக்குள்ள வந்துட்டாலே ஆரோன் ஃபேமிலியோட கண்காணிப்புக்கு கீழே வந்துட்ட மாதிரி தான். நம்மளால அவங்களோட பார்வையில இருந்து தப்ப முடியாது என்று மிகவும் நிதானமாக சொன்னான். பின் சேரில் உட்கார்ந்து கொண்டு வைன் குடிக்க தொடங்கினான். ஆனாலும் சார், இந்த நேரத்திலையும் கூட உங்களால எப்படி இவ்வளவு கூலா வைன் குடிச்சிட்டு இருக்க முடியுது? இப்பதான் ஸ்டீஃபன் உங்களை ரொம்ப தெளிவா மிரட்டிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட நமக்கு எதிரான ஆதாரமும் இருக்கு. அதை வச்சு அவன் நம்மள எப்ப வேணாலும் மிரட்டலாம். இப்போதைக்கு என்னமோ நீங்க தான் கான்ஃபரன்ஸுக்கு லீடரு. ஆனா இப்படியே போனா ஸ்டீஃபன் லீடர் ஆயிடுவான். ஜஸ்டினால் இதை பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. ஜஸ்டினையும் ஹரிஷையும் பார்த்த சரவணன் புன்னகைத்துக் கொண்டே கண்ணை முடித்திருந்தான். இருந்தாலும் இப்படி என் மேல இவ்வளவு அக்கறை உள்ள ரெண்டு உள்ளங்கள் எனக்கு பக்கத்திலேயே இருக்கு நினைக்கும் போது அப்படியே என்றவன் பொய்யாக கண்ணீரை துடைத்தான். அதை பார்த்த ஜஸ்டின் அடச்சி என்றான். சரவணன் சிரித்துவிட்டு, பயப்பட ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பிளானோட தான் போயிட்டு இருக்கேன். அண்ட் தெளிவாவும் இருக்கேன் என்றான். அதற்கு மேல் ஹரிஷுக்கும் ஜஸ்டினுக்கும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் அவன் சொன்னால் ஏதாவது அர்த்தம் இருக்கும் என்று மட்டும் நம்பினார்கள். டின்னர் முடிந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு போனார்கள். ஹரிஷுக்கு டெய்ஸியிடம் இப்போது தாமஸ் எப்படி இருந்தான் என விளக்கமாக சொல்லும் மனநிலை இருக்கவில்லை. அதனால் அவன் செத்துவிட்டான் என்று மட்டும் சொன்னார். கூடவே கோல்டன் ஃபேமிலிக்கும் ஏதோ நடந்துவிட்டது என்று சொன்னார். அது டெய்ஸிக்கும் தெரிய வந்துதான் இருந்தது. கோல்டன் ஃபேமிலியின் எக்கனாமிக் ஸ்டேட் பெரிதாக வீழ்ச்சி கண்டுள்ளதாக எல்லா நியூஸிலும் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. அவர்களது கேசினோவிலும் தேடுதல் போய்க் கொண்டிருப்பதாக சொன்னார்கள். ஹரிஷ் டெய்ஸிக்கு துணையாக ஹாஸ்பிட்டலிலேயே இருந்தார். சரவணன் ரூமுக்கு திரும்பினான். அங்கே எலினாவும் ஏதோ வேலைக்கு போன புருஷன் திரும்பி வர்ற வரைக்கும் மனைவி காத்துக் கொண்டிருப்பது போல அடிக்கடி வாட்சை பார்த்துக் கொண்டிருந்தாள். அதை ஜோவும் கவனித்தாள். அவளுக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் எலினா மேல் பரிதாபம்தான் வந்தது. சிறிது நேரம் அதை தாங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு கட்டத்தில் எலினா வாசலிலேயே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் ஜோய் கடுப்புடன், ஏ பைத்தியம், என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன, உன் கழுத்துல அவனோட தாலி இருக்கா? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க என்று கத்தினாள். நீ வாய மூடு, உனக்கு என்னோட ஃபீலிங் எல்லாம் புரியாது. உனக்குதான் மனசுல ஈரமே இல்லையே. லவ் பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆமா, லவ் வாயில வருது நல்லா எனக்கு. ஒரிப்பிடி உனக்கு. அது எப்படி உங்களுக்கு எல்லாம் கமிட்டடான பையன் மேலேயே எல்லா காதலும் வருது? அதுக்குதான் சொல்றது காதல்னு சொல்லி. அதுக்கு பார்டர் எல்லாம் இல்ல. என்ன, லவ் தானே பண்றாங்க, கல்யாணம் பண்ணல. அப்படி இருந்தாலும் கூட நான் என்னோட ட்ரைய பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏதோ பண்ணி தொலை, கடைசியில ஏன் மடியில படுத்துட்டு தாண்டி அழ வருவ? ஹே ஹே, உன் மடியில நான் அழுவனா இல்ல எனக்கும் சரவணனுக்கும் பிறக்கிற குழந்தை உன் மடியில சுச்சா போவானான்னு பாப்போம் என்றாள். அதை கேட்டதும் கண்ணை பிரட்டி விட்டு வேலையை தொடர்ந்தாள். சிறிது நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்தான் சரவணன். அவன் வந்ததுமே அவனுக்கு முன்னாடி ஓடினாள் எலினா. அதை பார்த்த ஜோய் தலையில் அடித்துக் கொண்டாள். ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு என்று கேட்டாள் எலினா. சரவணன் அவளது முகத்தை பார்க்காமல் ஜோவை நோக்கி நடந்து கொண்டே. அதை கேட்டதும் அவளுக்கு அவன் அவளிடம் என்னவென சொல்ல விரும்பாதது தெரிந்தது.
அதை பார்த்ததும் அவள் மெதுவாக அங்கே இருந்து சென்றாள். சரவணன் ஜோயின் முகத்தை பார்த்தான். அவள் ஏதோ ஒரு கோபத்தில் இருப்பது தெரிந்தது. அதை பார்த்தவன் புருவத்தை உயர்த்திவிட்டு, என்ன திம்சு கட்ட, 2 பேரும் கொண்டைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எதுக்கு மூஞ்சி இப்படி இருக்கு? சும்மாவே வட்டக்காக்கா மாதிரி தான் இருக்கும், இப்போ இன்னும் கேவலமா இருக்கு என்றான். அவன் அதை சொல்லி முடித்ததுதான். ஜோய் அவனை நன்றாக கிள்ளி வைத்தாள். நீ பொண்ணுன்னு வேலையாலதான் நான் கோபமா இருக்கேன். எப்போல இருந்து நீ தனியா டிசிஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ண? ஆரன் ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலின்னு சொல்லி உனக்கு தெரியுமா? போய் அவங்க கூட மோதி இருக்க. உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா? நான் ஒன்னும் அவங்க கூட முட்டிக்கிட்டு போகல. ஸ்டீஃபன் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு சொன்னா, சரி பண்ணலான்னு சொன்னேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு என்று மிகவும் கூலாக கேட்டான். அதை கேட்ட ஜோய்க்கு இன்னும் கடுப்பாகியது. நீ என்னதான் செய்யறதா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். நீயா உன்னை யோசிச்சுட்டு பண்ண என்ன அர்த்தம்? இது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி உனக்கு புரியுதா இல்லையா? ஜோய் கத்திக்கொண்டே போனாள். அதை கேட்டதும் சரவணனும் சீரியஸாக, இங்க பாரு, இதுல நீ தலையிடாம இருக்கிறதா நல்லது என்றான். அதை கேட்டதும் ஜோய் கடுமையாக கோபப்பட்டாள். என்னடா சொன்ன? நான் இதுக்கு தலையிடாம இருக்கணும்? நான் தான் ஜோஸ்டோனுக்கு பொறுப்பா இருக்கேன். நீ ஏதாவது முட்டாள்தனமா செஞ்சாதான் நான் பதில் சொல்லணும். அது உனக்கு தெரியும் தானே? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, நீ சும்மாரு என்றான். அதை கேட்டதும் ஜோயின் கண்ணில் ஒரு விதமான பயம் தெரிந்தது. அது சரவணனை பற்றிய பயம். அவனுக்கு அவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இப்போது எதுக்கு அவன் ஆரோன் ஃபேமிலியை எதிர்த்து நிற்கிறான் என்று யோசித்தாள். அவளுக்கு அவர்களை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று தெரியும். 2 பேரும் அங்கே பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்டது. சரவணனும் ஜாயும் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது யாரோ அந்த அறையின் கதவை வேகமாக தட்டிக் கொண்டிருந்தார்கள். அங்கு நின்று கொண்டிருந்த எலினா தனது உடலில் கட்டியிருந்த டவலுடன் கதவை திறக்க சென்றாள். பின்பு கதவை திறந்து பார்த்தவள் அப்படியே அதிர்ந்து நின்றாள். அவள் முன்பு நின்று கொண்டிருந்தது அவளது தாய் சாராதான். தனது மகள் டவலுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த சாராவிற்கு கோபம் அதிகமானது. உடனே அவளை முறைத்துவிட்டு அங்கு திரும்பி பார்க்க அங்கு சோஃபாவில் ஜாயும் சரவணனும் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். உடனே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா என்று கேட்டாள். சாரா தங்களை தப்பாக புரிந்து கொண்டாள் என்பதை எலினா உணர்ந்தாள். பின்பு வேகமாக, மாம், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல என்று சொன்னாள். வாயு மூடு, உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு என்று சொல்லி அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். சாரா அடித்த அடியில் எலினா அப்படியே துடித்து போனாள். அவளது கன்னத்தில் சாராவின் 5 விரலும் அப்படியே பதிந்திருந்தது. எலினா எதுவும் சொல்லாமல் தனது கன்னத்தை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டே நின்றாள். அதை பார்த்த சரவணன் கோபமானான். வாட்ஸ் ராங் வித் யூ? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். ஏன் நான் என்ன பண்றேன்னு தெரியலையா? என் பொண்ண ஒழுங்கா நான் வளர்க்கல, அதனாலதான் இப்ப அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் என்று சொல்லி மறுபடியும் அவளது கையை ஓங்க போனாள். அப்பொழுது சரவணன் சட்டென்று சாராவின் கையை பிடித்துக் கொண்டான். இதுக்கு மேல அவ மேல ஒரு அடி பட்டுச்சு, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று சொன்னான். அதை கேட்டவள் சரவணனின் கையை தட்டி விட்டாள். என்ன? நீ என்ன பண்ணுவ? என்னைவே அடிச்சிருவியா என்று சொல்லி சரவணனிடம் சண்டை போட்டுக்கொண்டு முன்னால் வந்தாள். சாராவின் அந்த செய்கையை பார்த்தவனுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. நீங்க எலினாவோட அம்மாவா இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களை இதுவரைக்கும் நான் எதுவும் செய்யாம பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட கோபத்தை தூண்டாதீங்க என்று சொன்னான். நீ ஒரு பிச்சைக்காரன், ₹1 கூட வக்கில்லாதவனு தான் நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ பெரிய ஏமாத்தக்காரனா இருப்பேன்னு நினைக்கவே இல்ல. என் பொண்ணை ஏமாத்தி உன்னோட வழியில விழ வச்சு அவ காசுல நீ வாழ பாக்குறியா? உன்ன என்ன பண்றேன் பாரு என்று சொன்னாள். அதற்கு மேலும் சரவணன் தனது பொறுமையை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தான். பின்பு, மிஸ்ஸஸ் ஆல்பர்ட் என்று கோபமாக சொல்லிக்கொண்டே அவள் அருகில் சென்றான். உடனே எலினா, சரணா பிளீஸ் என்று சொல்லி அவனது கைகளை பிடித்துக் கொண்டாள். அவளது கண்களில் கண்ணீரை பார்த்தவன் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் எலினாவின் கையையும் உதறிவிட்டு 2 அடி தள்ளி நின்றான். என்னடா என்ன பாக்குற? உனக்கு நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. உன்ன மாதிரி அழக முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு என்று சொல்லிவிட்டு எலினாவின் பக்கம் திரும்பினாள். பின்பு, கடைசியா கேக்குறேன், இப்பவே என் கூட உன்னால வர முடியுமா முடியாதா என்று கேட்டாள். எலினா ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் முடியாது என்பது போல் தலையை அசைத்தாள். பின்பு சாரா, எதுக்குமே உதவாத பொண்ணு நீ,
இனிமே உனக்கு அம்மாவே இல்ல நினைச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அந்த கதவை சத்தமாக சாத்திவிட்டு வெளியே நின்றிருந்த ஒரு காருக்குள் ஏறினாள். எலினா அழுது கொண்டே வெளியில் வந்து சாரா போவதையே பார்த்தாள். அங்கு நின்றிருந்த காருக்குள் தாரா உட்கார்ந்திருந்தாள். தாராவை பார்த்ததும் எலினாவின் முகம் மாறிப்போனது. பின்பு சரவணன் எலினாவின் அருகில் சென்றான். நீ எதுக்கு உங்க அம்மா என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிற? அவங்க அடிச்சா எதுக்கு அடிய வாங்கிக்கிற என்று கேட்டான். அவன் கேட்பது கூட காதல் விழாமல் சாரா போவதையே எலினா பார்த்து கொண்டிருந்தாள். சாரா காருக்குள் ஏறியதுமே தாரா அவளிடம் பேசினாள். என்னாச்சு சாரா, எலினா என்ன சொன்னா என்று தாரா கேட்டாள். அவளை பத்தி இனிமே என்கிட்ட பேசவே பேசாத. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ முன்னாலேயே என் கூட வரமாட்டேன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தவா என்று மறுபடியும் கோபமாக எலினாவை திட்டினாள். சரி சரி, கோவப்படாத. அவ சின்ன பொண்ணுதானே, சரியாயிடுவா. நாம இப்ப மேக்காவுக்கு கிளம்பலாம். அங்க கால்டன் ஃபேமிலி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வெளியில வரதுக்கே அவங்கதான் காரணம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க என்று சொன்னாள். கால்டன் ஃபேமிலி என்று சொன்னதுமே சாராவின் முகத்தில் இருந்த கோபம் மாறி சந்தோஷம் வர ஆரம்பித்தது. அதற்கு காரணம் அவள் தனது மருமகன் பிலிப்பை பார்க்க போகிறோம் என்ற ஆசையில்தான். உடனே அவளும் சரி என்று சொல்ல இருவரும் ஆக்கோவில் இருக்கும் பிலிப்பின் கேசனோவிற்கு சென்றார்கள். அந்த இடம் மிகவும் ரஷ்ஷாக இருந்தது. சாரா கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை பிலிப்பை தேடினாள். ஆனால் அவன் எங்குமே இல்லை. பின்பு என்னாச்சு மிஸ்டர் பிலிப், அவங்களோட ஃபேமிலி யாரையுமே காணோம் என்று தாராவிடம் கேட்டாள். சாரா, டைம் பாத்தியா? 12 o'clock ஆச்சு. இங்கே இருப்போம், கொஞ்ச நேரத்துல பிலிப் வந்துருவாரு. வா, நாம கேம் விளையாடி ஃபன் பண்ணலாம் என்று சொல்லி அவளை இழுத்துக்கொண்டு அங்கிருந்த ஒரு டேபிளில் உட்கார வைத்தாள் தாரா. அவளது மனநிலையும் சரியில்லாமல் இருந்ததால் தனது மைண்டை ரிலாக்ஸ் செய்யலாம் என்று சொல்லி சாராவும் சில டாலர்களை பந்தயமாக கட்டி விளையாடத் தொடங்கினாள். சாரா அடுத்தடுத்து தோற்க ஆரம்பித்தாள். அயர்லாந்து $1 மில்லியனை தாண்டி சென்றதுமே சாராவிற்கு ஏதோ போல் இருந்தது. உடனே தாராவை பார்த்தாள். தாரா, இட்ஸ் எனஃப், நம்ம வீட்டுக்கு போலாம் என்று சொன்னாள். என்ன அதுக்குள்ள போதுமா? இன்னொரு ½ an hour விளையாடிட்டு போலாமே. பிளீஸ் வா, விளையாடலாம் என்று தாரா கூப்பிட சாராவின் மனத்திற்கு ஏதோ சரியில்லை என்று பட்டது. ஆனாலும் தாராவிற்கு மறுப்பு சொல்ல முடியாமல் மறுபடியும் விளையாடத் தொடங்கினாள். மறுபடி அவள் தோற்று போக இதற்கு மேல் தன்னால் பணத்தை இழக்க முடியாது என்று முடிவெடுத்தாள். தாரா பிளீஸ் போதும் என்று சொன்னாள். அப்படின்னா ஓகே என்று தாரா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு ஒரு 6 அடிக்கும் சற்று உயரமாகவும் உடல் பருமனாகவும் ஒருவன் வந்து அவள் முன்பு நின்றான். மேடம், நீங்க கட்ட வேண்டிய பணம் 30 மில்லியன். அத நீங்க இப்பவே கட்டியாகணும் என்று சொன்னான். என்ன 30 மில்லியனா? நீங்க என்ன விளையாடுறீங்களா? நான் ஒன்னும் அவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியதில்லையே என்று சொன்னாள். மேம், நீங்க தான் தேவையில்லாம விளையாடிட்டு இருக்கீங்க. இங்க 1:1 ரேஷியோல நீங்க விளையாடினத கால்குலேட் பண்ணி பார்த்தா எங்க மேக்கோ டாலருக்கு 30 மில்லியன் நீங்க தரணும். என்ன 1.1 ரேஷியோவா? இதெல்லாம் அநியாயமா இருக்கே. இங்க அப்படியெல்லாம் இல்ல. இங்க 10.1 ரேஷியோல தான் கால்குலேட் பண்ணுவீங்க என்று சாரா கேட்டாள். உடனே அவள் முன்பு நின்று கொண்டிருந்தவன் சொன்னான். மேம், அதெல்லாம் சட்டம் மாறி போச்சு. நான் எவ்வளவு பணம் சொல்றேனோ அவ்வளவு பணத்தை நீங்க கட்டினாதான் இங்க இருந்து போக முடியும் என்று அவளை மிரட்டுவது போல் பேசினான். அவன் பேசும் தோரணையை சாரா கவனித்தாள். என்ன, என்னைவே மிரட்டுறியா? நான் யாருன்னு தெரியுமா? நீ என்கிட்ட இப்படி பேசினது தெரிஞ்சாலே உன்னோட வேலை போயிடும் என்று சொன்னவள் மறுபடியும் தனது கண்களால் பிலிப்பை தேடினாள். பாவம், அப்பொழுது அவளுக்கு தெரியவில்லை இது எல்லாமே அவளுக்காக விரிக்கப்பட்ட வலை என்று. கீழே நடக்கும் அனைத்தையும் பிலிப் மாடியிலிருந்து ரசித்துக் கொண்டிருந்தான். இது எதுவும் தெரியாதவள் பிலிப் தன்னை காப்பாற்றுவான் என்று அவனை தேடிக் கொண்டிருந்தாள். தனது அறையில் உட்கார்ந்திருந்த ஜாய் ஆரன் ஃபேமிலியை பற்றிய ஃபைல்களை பார்த்துக் கொண்டிருந்தவள் மிகவும் கோபமாக கத்தினாள். இந்த சரவண எதுக்குதான் நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறானோ? அவன் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இழுத்து வைக்க போறானோ தெரியலையே என்று கோபமாக பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு எதிரில் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த எலினாவும் மிகவும் சோகமாக இருந்தாள். அவள் அப்படி உட்கார்ந்திருப்பதை பார்த்த ஜாய், என்னாச்சு, நீ ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்திருக்க என்று கேட்டாள். அப்போது அங்கே வந்த சரவணன் சிரித்துக் கொண்டே கேட்டான். யாரோட கப்பல் கவுந்து போச்சு என்று. வேற யாரு, என்னோட 6 தோழிதான் அப்படி உட்கார்ந்திருக்கா என்று ஜாய் சொன்னாள். பின்பு சரவணன் எலினாவின் அருகில் சென்றான். என்னாச்சு, எலினா ஏன் இப்படி இருக்கா என்று கேட்டான். ஒன்னும் சரவணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாடி போன் பண்ணாங்க. அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையா,
அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்று சொன்னாள். யாரு? உங்க அம்மாவா? அவங்க என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? அதெல்லாம் வீட்டுக்கு கரெக்டா போயிடுவாங்க. அவங்கள நினைச்சு நீ எதுக்கு கவலைப்படுற என்று சரவணன் கேட்டான். இல்ல சரவணா, அம்மா இங்கிருந்து போகும்போது தாரா ஆண்டி கூட போனாங்க. தாரா ஆண்டியோட கேரக்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க ரொம்ப மோசமானவங்க. மம்மி மேக்கோல இருக்கிற கேசினோக்கு போயிருக்காங்க. கண்டிப்பா அங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது சரவணா என்று சொன்னாள். எலினா தாராவை பற்றி எப்படி சொன்னதும் எதுவும் புரியாமல் சரவணன் அவள் அருகில் வந்தான். எலினா, என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. அவங்க உன்னோட ஆண்டி தானே, அப்புறம் எதுக்கு அவங்கள நீ இப்படி பேசுற என்று கேட்டான். சரவணா, உனக்கு அவங்கள பத்தி எதுவும் தெரியாது. எங்க ஃபேமிலியில இருக்கிற நிறைய பேத்துக்கு அவங்கள பத்தி தெரியாது. என்ன பத்தியும் என்னோட குடும்பத்தை பத்தியும் உனக்கு ஏற்கனவே நல்லா தெரியுங்கிறதுனால இப்ப நான் அவங்கள பத்தி உன்கிட்ட சொல்றேன். என்னோட அங்கிள் ஃபேமிலி எங்க ஃபேமிலி அளவுக்கு வசதியான ஃபேமிலி கிடையாது. அந்த ஃபேமிலியோட பேக் போனே என்னோட அங்கிள் தான். என்னோட அங்கிளை மீறி என்னோட ஆன்டிக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அதனாலேயே அவங்க வீடு தங்க மாட்டாங்க. என்னோட அங்கிள் கூட அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க. அவங்க சூதாட்டத்திலேயே ரொம்ப அடிக்ட் ஆனவங்க. இப்பவுமே மெக்கால இருக்கிற கேசினோல தான் சூதாடிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அங்க நிறைய பேரை பழக்கம் இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் எங்க ஆன்டி தப்பான ஒரு அஃபைரை வச்சிருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். அவங்களெல்லாம் தன்னோட கைக்குள்ள போட்டுக்கிட்டு மத்தவங்க கிட்ட பணம் பறிக்கிறது தான் அவங்களோட வேலை. இப்ப அவங்க கூட மம்மி போயிருக்காங்க. மம்மி ஒருவேளை அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு என்று சொன்னாள். தாரா கெட்டவள் என்று தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு மோசமானவராக இருப்பார் என்று துளியும் சரவணன் எதிர்பார்க்கவில்லை. அதை கேட்டு ஒரு நிமிடம் அதிர்ந்தான். பின்பு, நீ சொல்றது நிஜமா என்று கேட்டான். சரவணா, நான் சொல்றத நீ நம்பலையா என்று எலினா கேட்டாள். இல்ல, அவங்க இந்த அளவுக்கு லோ லெவல்ல இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீ ஒண்ணு கவலைப்படாத, உங்க அம்மாக்கு எதுவும் ஆகாது. நாம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்போ அவங்க திரும்பி வரலனா நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் என்று சொன்னான். சரவணா, என்னோட மம்மி உன்னை அவ்வளவு பேசிட்டு போனதுக்கு அப்புறமா கூட நீ அவங்கள நினைச்சு கவலைப்படுற பாத்தியா? இந்த ஒரு எண்ணம் தான் உன்னை என்ன பைத்தியக்காரத்தனமா காதலிக்க வச்சுது என்று எலினா சொல்லிக்கொண்டு அவன் அருகில் சென்றாள். சரவணன் சட்டென்று அவளிடம் இருந்து 2 அடி தள்ளி நின்றான். பின்பு, உன்னோட இந்த செயல் தான் உன் பக்கத்துல வரவே என்னை யோசிக்க வைக்குது. எலினா, as a friend-ஆ உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னோட பேச்சு, உன்னோட குழந்தைத்தனம் எல்லாமே. ஆனா நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொன்னான். அவன் சொல்லிய எதையும் காதல் வாங்காமல் எலினா நின்றாள். நீ என்ன சொன்னாலும் எனக்கு எதுவும் புரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் என்னோட லவர். இதை யாராலையும் மாற்ற முடியாது என்று சொன்னவள் அங்கிருந்த செல்போனை எடுத்துக்கொண்டாள். பின்பு, நான் மறுபடியும் டாடிக்கு போன் பண்ணி பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். எலினா அந்த அருகில் இருந்து சென்றதும் சரவணன் அருகில் ஜாய் வந்தாள். சரவணா, நீ எலினாவ என்னதான் பண்ண போற என்று கேட்டாள். இது என்ன கேள்வி? அவளை நான் என்ன பண்ண போறேன்? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எலினா, நீ 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் என்று சொன்னான். அது ஓகேதான், நான் கூட ஃப்ரெண்டா இருக்கேன். ஆனா எலினா உன் கூட அப்படி இல்லையே. அவளை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு. நாளாக நாளாக அவ மேல இன்னும் அடிக்ட் ஆயிட்டே போறா. இது எங்க போய் முடியுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீ அவகிட்ட இருந்து தள்ளியே இரு. அவளோட ப்ராப்ளத்தை அவளே ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் என்று ஜாய் சொன்னாள். அது எப்படி முடியும்? உனக்கு என்ன பத்தி தெரியாதா? எனக்கு வேண்டியவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அதை நான் கேட்பேன். அதுலயும் எலினா என்னால ரொம்ப சஃபர் ஆகி இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைகிற வரைக்கும் நான் அவ பண்ற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் என்று சரவணன் சொன்னார். சரி, அதெல்லாம் விடு. உன்கிட்ட இப்ப நான் என்ன பேச வந்தேன்னா, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ரத்னம் போன் பண்ணாரு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு நீ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வித்தார்த்த மீட் பண்ணணுமா என்று சொன்னாள். என்ன வித்தார்த்தையா? அவரெல்லாம் என்னால மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லு என்று சரவணன் முகத்தில் அடித்தார் போல் சொன்னான். டேய் சரவணா, உன்னை இன்வைட் பண்ணிருக்கிறது ஜேம்ஸ், உனக்கு தெரியும் தானே? ஜேம்ஸ் தாமஸ் விஷயத்துல உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு. அவர் உன்னை இன்வைட் பண்ணும்போது நீ மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு மரியாதைக்காவது அங்க போயிட்டு வா என்று சொன்னாள். அதெல்லாம் என்னால யாரையும் பார்க்க முடியாது. நீ என்ன அந்த ஜேம்ஸ் அவ்வளவு நல்லவன் நினைச்சிட்டியா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் நல்லவன் கிடையாது. அவன் எனக்கு உதவி செஞ்சது கூட ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற அடிப்படையில இல்ல. அவன் எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தேவை இருக்கும். அவ ஒரு செல்ஃபிஷான ஆளு என்று சொன்னான்.
அவன் எப்படி வேணா இருக்கட்டும், உன்னை இன்வைட் பண்ணிருக்கான்ல, கண்டிப்பா நீ போய் தான் ஆகணும். நீ இப்ப முன்னாடி மாதிரி கிடையாது. நீதான் அந்த ஹோல் பசிபிக் கான்ஃபரன்ஸ ஹோல்ட் பண்ண போற. அப்போ உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, அதை நீ கரெக்டா பண்ணணும் தானே என்று ஜாய் சொன்னாள். அதுக்காக எனக்கு பிடிக்காத எல்லாம் என்ன செய்ய சொல்றியா? அதெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியும் என்று சொல்லிவிட்டு சரவணன் அங்கிருந்து எழுந்தான். சரி, ஓகே, நீ ஒன்னும் முன்னாடி உள்ள சரவணன் இல்லையே, நான் எது சொன்னாலும் செய்யறதுக்கு. இப்பதான் நீ பெரிய ஆள் ஆயிட்டீங்கல்ல, உனக்கு பிடிக்காதுன்னா நான் அதை அவங்க கிட்ட சொல்லிடுறேன். சரவணனால அங்க வர முடியாதுன்னு, ஓகே என்று சொல்லிவிட்டு அவளது செல்போனிலிருந்து யாருக்கோ போன் செய்ய போனாள். உடனே சரவணன் சட்டென்று அந்த போனை வாங்கி கீழே. கொஞ்ச நேரம் எதுவும் பேச விட மாட்டியே, இப்ப என்ன? நான் அங்க போகணும் அவ்வளவுதானே? அவங்க கிட்ட நான் வரேன்னு சொல்லு என்று சொன்னான். சரவணா, நீ என்ன சொல்ற? நிஜமாவே நீ அந்த ஜேம்ஸ் கூட டின்னருக்கு போறேன்னு சொல்றியா என்று கேட்டாள். ஏன், நான் பேசுற பாஷை உனக்கு புரியலையா? புரியற மாதிரி தானே சொன்னேன். நான் அவங்கள மீட் பண்றேன்னு. ஆனா அதுக்கு முன்னால எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது விஷயமா நான் மெக்காவோ போகணும் என்று சொன்னான். சரவணன் அப்படி சொன்னதுமே அவன் எதற்காக போகிறான் என்பதை புரிந்து கொண்டாள் ஜாய். சரவணன், அப்ப நிஜமாவே எலினாவோட மம்மிக்கு பிரச்சனையா என்று கேட்டாள். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். அவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. முதல்ல நான் அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ சொன்ன டின்னரை பாக்குறேன், ஓகே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தனது கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினான். சரவணன் போகும் வரை ஜாய் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு வர வர இவனோட ஆளும திறமையை பார்க்கும்போது அப்படியே அவங்க அப்பா சக்தி வேலை பாக்குற மாதிரியே இருக்கு. நல்ல அப்பா நல்ல புள்ள என்று சொல்லி சிரித்துவிட்டு அவளும் தனது அறைக்குள் சென்றாள். ஜாயிடம் பேசிவிட்டு அங்கிருந்து சரவணன் வெளியேற அறை வாசலில் நின்று கொண்டிருந்த எலினா அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டாள். சரவணனை பார்த்ததும் வேகமாக ஓடிச் சென்று அவனை இறுக கட்டிக் கொண்டாள். சரவணா, நிஜமாவே நீ என்னோட அம்மாவை தான் காப்பாத்த போறியா? என்னை பத்தி நீ கவலைப்படுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி அவனது கன்னத்தில் சட்டென்று தனது இதழை பதித்தாள். எலினாவின் இதழ் முத்தம் பட்ட அடுத்த நொடியே அவன் கண் முன்பு தாரிகாவின் முகம் வந்து போனது. உடனே சட்டென்று அவளை தன்னிடமிருந்து விலக்கினான். பின்பு, எலினா ப்ளீஸ் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளு என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். ஏனோ சரவணனுக்கும் ஒருவித நடுக்கம் ஏற்பட அவனுக்கு இப்பவே தாரிகாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. உடனே தனது செல்போனை எடுத்தவன் தாரிகாவிற்கு போன் செய்ய போனான். அப்போது திடீரென்று ஏதோ யோசித்தவனாக மாவீருக்கு போன் செய்தான். மிஸ்டர் மாவீர், எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஒருத்தவங்கள எனக்காக நீங்க கண்டுபிடிக்கணும் என்று சொன்னான். மாவீருக்கு போன் செய்த சரவணன் தனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றும் தனக்காக ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் சொன்னான். சரவணன் தன்னிடம் இப்படி உதவி கேட்பான் என்று எதிர்பார்க்காத மாவீர் சந்தோஷத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தார். பின்பு தனது சந்தோஷத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு அவனிடம் பேசினார். சொல்லுங்க மிஸ்டர் சரவணன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன் என்று சொன்னார். மிஸ்டர் மாவீர், உங்களுக்கு எலினாவை தெரியும் தானே? அவளோட அம்மா காணாம போயிட்டாங்க. அவங்க காலையில மெக்காவோவுக்கு கிளம்பி போனதா தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி வரல. எனக்கு என்னமோ அவங்க அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. இன்னும் half an hourல அவங்க எங்க இருக்காங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லலாம் என்று சொன்னான். மிஸ்டர் சரவணன், அவ்வளவுதானே? இன்னும் half an hourல நீங்க சொன்ன விஷயத்தை முடிச்சிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு மாவீர் சந்தோஷத்துடன் போனை வைத்தார். கேசினோவிற்கு சற்று தள்ளி இருக்கும் ஒரு கட்டிடத்தில் தாராவும் சாராவும் கட்டிய நிலையில் இருந்தார்கள். அங்கு நின்று கொண்டிருந்த 4-5 தடியர்களில் ஒருவன் சாரா முன்பு வந்து அவளை தனது கையில் வைத்திருந்த குச்சியை கொண்டு அடித்தான். உடனே சாரா, இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியாம என் மேல நீங்க கை வைக்கிறீங்க என்று கோபமாக சொன்னாள். உடனே அவன் சிரித்துக் கொண்டே சொன்னான். ஆமாமா, நீ யாருன்னு நீ பணம் கொடுக்காம இருந்ததுலயே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. நாங்க கேக்குற பணத்தை கொடுக்க கூட உனக்கு வக்கில்ல. உனக்கெல்லாம் என்ன வாய் என்று சொல்லி மறுபடியும் தனது கையில் வைத்திருந்த குச்சியை கொண்டு சாராவை அடித்தான். இதுவரை யாரிடமும் அடியே வாங்கிடாத சாராவிற்கு வலியில் உயிரே போவது போல இருந்தது. ஆனாலும் அவர்கள் முன்பு அழுவதற்கு மனமில்லாத சாரா தனது வலியை பொறுத்து கொண்டு அருகில் இருந்த தாராவிடம் பேசினாள். எல்லாம் உன்னாலதான், உன் பேச்சு கேட்டு நான் இங்க வந்திருக்கவே கூடாது என்று சொன்னாள். நீ எதுக்கு ஏன் மேல பழி போடுற? என்னால் எதுவும் நடக்கல. அவங்க கேக்குற பணத்தை நீ கொடுத்திருந்தா ஏன் பிரச்சனை வரப்போகுது என்று தாரா சொன்னாள். எனக்கு தெரிஞ்ச அவங்க என்னோட பணத்தை எதிர்பார்க்கல, அதை தாண்டி வேற எதையும் எதிர்பார்க்கறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல என்று சொன்னவள் அங்கு நின்று கொண்டிருந்தவனை பார்த்தாள். பின்பு, இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியுமா?
இந்த கேசினோ ஓனரோட வருங்கால மதர்-இன்-லா. அவனுக்கு மட்டும் நீங்க என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்றத தெரிஞ்சது உங்களோட நிலைமை என்ன ஆகும்னே தெரியாது என்று சொன்னாள். உடனே அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு தடியன் பேசினான். என்ன இப்ப நீ என்ன சொன்ன? மிஸ்டர் பிலிப் உனக்கு தெரியும்னு சொல்ல வரியா? நீ சொல்ற பொய்யெல்லாம் நாங்க நம்புவோம்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி கிழடி பின்னால எல்லாம் அவர் சுத்த மாட்டார். எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ அவருடைய பெயரை யூஸ் பண்ணுவியா என்று சொன்னவன் சாராவை ஓங்கி மிதித்தான். அவன் மிதித்த மிதியில் வலி தாங்காமல் சாரா சுருண்டு படுத்தாள். அவளது முகத்தில் அடிபட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென்று அந்த கட்டடத்திற்குள் யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. அந்த ஷூ சத்தத்தை கேட்டதுமே அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரது கண்களிலும் பயம் தெரிந்தது. அந்த ஷூ சத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் முன்பு ஒருவன் ஓடி வந்தான். பின்பு மிஸ்டர் பிலிப் வந்துட்டு இருக்காரு என்று சொன்னான். என்ன, மிஸ்டர் பிலிப் வந்துட்டு இருக்காரா? அவரதுக்கு இங்க வந்துட்டு இருக்காரு என அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்க, அப்பொழுது திடீரென்று இருவர் அவர்கள் முன்பு தரையில் நச்சென்று வந்து விழுந்தார்கள். அவர்கள் பின்னால் பிலிப் கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தான். பிலிப்பை பார்த்ததும் அதுவரை சோர்ந்திருந்த சாராவின் கண்கள் மின்னத் தொடங்கியது. ஒரு வழியாக தன்னை காப்பாற்ற தனது ஆசை மருமகன் வந்துவிட்டான் என்று சிரித்துக் கொண்டிருந்தாள். பின்பு மிஸ்டர் பிலிப் என்று கூப்பிட்டாள். உடனே பிலிப், சாரி ஆண்டி, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று சாராவை பார்த்து சொல்லிவிட்டு அங்கிருந்தவர்களை பார்த்து முறைத்தான். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வருங்கால மதர்-இன்-லா மேல கைய வச்சிருப்பீங்க என்று கேட்டான். பிலிப்பின் அந்த செய்கையிலேயே அவனது குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கிறது என்பது நன்றாக தெரிந்தது. இப்பொழுது அவன் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவனிடம் இருக்கும் ஒரே காயின் சாரா என்பதால் சாராவிடம் தன் நல்லவன் போல் மறுபடியும் தொடங்கினான். அது எதுவும் தெரியாத சாராவோ உண்மையிலேயே தனது மருமகன் தன் மீது அன்பு கொண்டிருக்கிறான் என்று எண்ணி அவனை பாசத்துடன் பார்த்தாள். சாரா மட்டும் 20 வயது இளமையாக இருந்திருந்தால் நிச்சயம் அவள் பிலிப்பைத்தான் திருமணம் செய்திருப்பாள். அந்த அளவிற்கு பிலிப்பை சாராவிற்கு பிடித்திருந்தது. சாரா நம்பிக்கையுடன் பிலிப்பை பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது அங்கே ஒருவன் வந்தான். சார், இவங்க யார் கூட மோதி இருக்காங்கன்னு தெரியுமா என்று சாராவை பார்த்து கொண்டே சொன்னான். பிலிப் சிரித்துக் கொண்டே, இது என்னோட கசினோ, அவங்க என்னோட மதர்-இன்-லா, அவங்க இங்க யார வேணாலும் புல்லி பண்ணலாம், அதை கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பிலிப்பின் முன்னால் ஒரு உருவம் வந்து நின்றது. அந்த உருவத்தை பார்த்ததும் பிலிப் அதிர்ந்து நின்றான். மிஸ்டர் ஸ்மித், நீங்க எப்படி இங்க என்று ஒருவித பதற்றத்துடன் கேட்டான். அவன் கேட்டு முடிக்கும் முன்பே ராயன் அருகில் நின்று கொண்டிருந்த அவனது அடியால் ஒருவன் பிலிப்பை நோக்கி ஓங்கி ஒரு மிதி மிதித்தான். அவன் மிதித்த மிதியில் 5 அடி தூரம் தள்ளிப்போய் விழுந்த பிலிப்பின் வாயிலிருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. பின்பு ராயனின் அடியாள் பிலிப் அருகில் நெருங்கி சென்றான். பின்பு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பாஸோட பேரை சொல்லி கூப்பிடுவேன்? உன்னோட அப்பனுக்கே என்னோட பாஸ் பேரை சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எங்க பாஸ் பேரை சொல்றியா என்று சொல்லி மறுபடியும் அவனை எட்டி மிதித்தான். உடனே பிலிப் சட்டென்று எழுந்து அவர்கள் முன்பு முட்டி போட்டு நின்றான். மிஸ்டர் ரேன், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னோட மதர்-இன்-லா தான் அவங்க. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே உங்க பார்வையிலேயே வரமாட்டோம் என்று கெஞ்சினான். என்ன மன்னிச்சு விடுறதா? 30 மில்லியன் பணங்கிறது உனக்கு சாதாரணமா? நான் யாரையும் மன்னிக்கிறதா இல்ல. 20 மில்லியன் பணத்துல ஒத்த ரூபா பெண்டிங் இல்லாம கொடுத்துட்டு போயிட்டே இருங்க என்று அவன் முகத்தை மிகவும் கோபமாக வைத்துக் கொண்டு சொன்னான். மிஸ்டர் ரேயான், கசினோல ரூல்ஸ் மாறினது எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க என்று அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான். அதே நேரம் சாராவும் தரையில் முட்டி போட்டு அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் ஒரு நிமிடம் யோசித்த பின்பு, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க வேண்டாம்னா நினைக்கல. ஆனா என் முன்னால் நிக்கிறாங்களே, இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் தான் என்ன ரொம்ப கேவலப்படுத்தினது. அதனாலதான் எனக்கு இவங்களை மன்னிக்க மனசு வர மாட்டேங்குது என்று சொன்னான். உடனே, மிஸ்டர் ரேயான், நீங்க யார சொல்றீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா என்று பிலிப் தயங்கிக் கொண்டே கேட்டான். ராயன் மறுபடியும் கோபமானான். அவன் பேரு சரவணன். அவன் ஜேம்ஸோட ஸ்பை. கடந்த 20 வருஷமா நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இந்த சரவணன் இருக்கிற தைரியத்துல தான் அந்த ஜேம்ஸ் என் கூட மோதினான் என்று ராயன் கோபமாக கத்தினார். சரவணனின் பெயரை கேட்டதும் அதுவரை அமைதியாக இருந்த சாராவிற்கு கோபம் இன்னும் அதிகமானது. என்ன, அந்த சரவணன் உங்ககிட்டயும் பிரச்சனை பண்ணினானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிருப்பான். பேக்ரவுண்ட் இல்லாத கழுத. அவனை என் கையாலேயே கொல்லணும் போல இருக்கு. மிஸ்டர் ராயன், நீங்க மட்டும் சொல்லுங்க, உங்களுக்காக நானே அவனை கொல்றேன் என்று சாரா சொன்னாள்.
சாரா கோபமாக சரவணனை பற்றி பேசுவதை பார்த்ததும் ராயன் அவளை பார்த்து தலையசைத்தான். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி சரவணன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு தேவையான எல்லா பவரையும் ஜேம்ஸ் அவனுக்கு கொடுத்திருக்கான் என்று சொன்னார். மிஸ்டர் ரேயான், நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஜேம்ஸ் மக்கள் நம்பிதான் இருக்கான். அவன் சின்னதா ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட மக்களுக்கு அவன் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு யாரும் ஓட்டு போடுவா என்று பிலிப் சொன்னான். உனக்கு விஷயம் புரியல. இந்த எக்கானமிக் கான்ஃபரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஜேம்ஸ் யாராலையும் அசைக்க முடியாது. அவங்க ஈஸியா அயர்லாண்ட்ல இருக்கிற அண்டர் கிரவுண்ட் போர்ஸ கைப்பற்றிடுவாங்க என்று சொன்னார். அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க? எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ஹோஸ்ட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீ ஆல்பர்ட் ஃபேமிலி, அதனால உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ஹோஸ்ட் பண்றது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு நிறைய ரிசோர்சஸும் பணமும் தேவை. அந்த பணத்தை நான் ஆஃபர் பண்ணனா எனக்கு தேவையானது கிடைக்கும்னு ஆசைப்பட்டு தான் நான் பண்ணேன். ஆனா கடைசியில அவனுங்க என்னை ஏமாத்திட்டானுங்க என்று சொன்னார். என்ன, அவங்க கிட்ட பணம் கொடுத்தீங்களா? உங்க கிட்ட இருந்து அவங்க எவ்வளவு பணம் வாங்கினாங்க என்று சாரா மிகவும் ஆர்வமாக கேட்டாள். உடனே ராயன் தனது இரு விரலை காட்டி 2 பில்லியன் என்று சொன்னார். அதை பார்த்து சாராவிற்கு மயக்கம் வராத குறையாக இருந்தது. என்னது, 2 பில்லியனா? ஒரு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ஹோஸ்ட் பண்றதுக்கு இவ்ளோ பணம் தேவையா? இந்த சரவணனுக்கு அதுக்கு எத்தனை ஜீரோன்னு கூட தெரியாதே. அவன் இப்படி உங்ககிட்ட இவ்ளோ பணத்தை வாங்கினா என்று கேட்டாள். அந்த சரவணனை பத்தி எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது. ஆனா உன்னோட ஃபேமிலிக்கு அவன் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சரவணன் அந்த பணத்தை இன்னும் ஜேம்ஸ் கிட்டையும் ஒப்படைக்கல. ஜேம்ஸ் சீக்கிரமே பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவான். அதுல சரவணனை மீட் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். ஜேம்ஸ் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு சரவணனுக்கு போஸ்டிங் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அது நிச்சயம் நடக்கக்கூடாது. நான் அப்படி நடக்கவும் விடமாட்டேன் என்று சொன்னவர் சாராவை பார்த்தார். பின்பு, இங்க பாரு, உன்னோட ஆல்பர்ட் ஃபேமிலி, உன் புருஷன், உன் பொண்ணு எல்லாரும் என்னோட கைவசம் தான் இருக்காங்க. உனக்கு அந்த சரவணன் தெரியும் தானே? நான் என்ன சொன்னேனோ நீ அதே மாதிரி செஞ்சனா உன்னோட குடும்பத்தையும் உன்னையும் உயிரோட விட்டுருவேன். இல்லன்னா அதுக்கப்புறம் உங்க எல்லாரோட நிலைமையும் என்ன ஆகும்னு என்னாலேயே சொல்ல முடியாது என்று சொன்னான். அவனது கோபத்தை பார்த்த சாராவிற்கு எரிச்சலாக இருந்தது. இவன் ஏமாந்துட்டு அவனை நேரடியா பேஸ் பண்ண முடியாம என்ன வச்சு பேஸ் பண்றானா? போயும் எதுக்கும் உதவாத அந்த சரவணனுக்கு போய் பயப்படுறானே என்று தனக்குள்ளேயே ராயனை திட்டினாள். அப்போது ராயன் சாராவின் கையில் இருந்த செல்போனை எடுத்து எலினாவின் நின்னருக்கு கால் செய்து திரும்பவும் அவளிடம் தூக்கி போட்டாள். நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரியே நீ பேசணும் என்று ராயன் சொன்னான். அப்பொழுது சாராவின் அருகில் நின்று கொண்டிருந்த தாராவின் கழுத்தில் ராயனின் ஆட்கள் துப்பாக்கி வைத்து அழுத்திக் கொண்டிருந்தார்கள். நீ மட்டும் ஏதாவது சொதப்பன உன் கண்டு முன்னாலேயே இவ தொண்டை குழிக்குள்ள இந்த புல்லட் இறங்கும், பாத்துக்கோ என்று சொன்னான். உடனே சாரா வேகமாக தலையை அசைத்துக் கொண்டு சொன்னாள், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நான் செய்யறேன் என்று. எலினாவின் செல்போனுக்கு ரிங் போய்க் கொண்டிருந்தது. எலினா தனக்கு தேவைப்படும் முக்கியமான பொருள் ஏதோ வாங்க வேண்டும் என்று சரவணனிடம் சொல்ல சரவணன் அவளை வெளியே கூட்டிச் சென்றான். எலினா ஷாப்பிட்டு வரும் வழியில் இருந்த இடம் மிகவும் ரம்மியமாக இருந்தது. மெதுவாக இருள் சூழ்ந்திருக்க வானத்தில் பல விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருக்க அழகான குளிர்காற்று அவளது முகத்தில் வீசியது. ஏனோ அவளுக்கு அப்பொழுது நடந்து போக வேண்டும் போல இருந்தது. உடனே சரவணனிடம் கேட்டாள். சரவணன் காலையிலிருந்து அவள் அப்செட்டாக இருப்பதால் எதுவும் சொல்ல விரும்பாமல் சரி என்று அவளை கூட்டிக் கொண்டு சென்றான். இருவரும் ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருக்க எலினாவோ சரவணனை கண்ணமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். வானத்தில் விண்மீன்களை பார்த்து சரவணனிற்கோ தாரிகாவின் நினைவு வந்தது. சரவணனோ தாரிகாவின் நினைவில் வந்து கொண்டிருந்தான். அப்போது எலினாவின் செல்போன் சினுங்கியது. அதை எடுத்து பார்த்தவளின் முகத்தில் ஒரு சிறு புன்னகை தோன்றியது. உடனே, சரவணன், என்னோட மம்மி தான் கால் பண்றாங்க சொல்லி வேகமாக போனை அட்டெண்ட் செய்தாள். பின்பு, ஹலோ மம்மி, எங்க இருக்கீங்க என்று கேட்டாள். எலினாவின் குரல் கேட்ட அடுத்த நொடியே சாரா தனது நடிப்பு திறமையை காட்ட ஆரம்பித்தாள். எலினா, நான் உன் அந்த சரவண கூட சேராதன்னு கெஞ்சு கேட்டேன். கொஞ்சமாவது என் பேச்ச கேட்டியா? அவன் எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியுமா? இப்ப நீ எங்க இருக்க? அந்த சரவணன் கூட தானே என்று சாரா கேட்டாள். அம்மா, நீங்க சரவணனை பத்தி தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா சரவண. அவன் ரொம்ப நல்லவன் என்று எலினா சொன்னாள். அதை எதையும் காதில் வாங்காமல் தாரா பேசத் தொடங்கினாள். நீ இப்படியே பேசி பேசி அவனை நம்பி ஏமாந்துதான் போக போற.
அவன் ஒரு மோசமானவன். பணத்துக்காக என்ன விடும்னாலும் செய்வான். உனக்கு தெரியுமா, மிஸ்டர் ராயனோட 2 பில்லியன் பணத்தை அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். உண்மையான ஆம்பளையா இருந்தா அவனை இல்லைன்னு சொல்லு என்று சொன்னாள். எலினா அவளது அருகில் நின்று கொண்டிருந்த சரவணன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க மறுபடியும் சாராவிடம் பேச ஆரம்பித்தாள். மம்மி, உங்களுக்கு சரவணனை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அவன் மேல இன்னும் எவ்வளவு பழியதான் போடுவீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எதுவும் புரியல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க வீட்டுக்கு வராததுனால அப்பா ரொம்ப பயந்து போயிருக்காரு என்று எலினா சொன்னாள். நான் எங்கேயோ இருந்துட்டு போறேன். இப்ப அது பிரச்சனை இல்ல. அந்த சரவணங்கிட்ட எப்ப பணத்தை கொடுப்பான்னு கேளு என்று சாரா சொன்னாள். எலினாவோ எதுவும் சொல்லாமல் சரவணனை பார்த்தாள். அதுவரை சாரா பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் பேச ஆரம்பித்தான். மிஸ்ஸஸ் ஆல்பர்ட், நீங்க எலினாவோட அம்மாங்கிறதுனால உங்களுக்கு போதுமான அளவு நான் மரியாதை கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னோட பொறுமைய ரொம்ப சோதிச்சிங்கன்னா என்கிட்ட யாரோட பணமும் இல்ல, நான் யாரையும் ஏமாத்தல என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தான். திடீரென்று அவன் அப்படி போன் காலை துண்டித்ததும் சாரா கோபமாக கத்தினாள். ராஸ்கல், நான் சொல்ல வர எதையாவது கேக்குறானா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே தாரா அலறும் சத்தம் கேட்டது. சாரா திரும்பி பார்க்க அங்கு தாராவின் உடலில் புல்லட் பாய்ந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. தாரா இறந்ததை பார்த்ததும் சாராவிற்கு உடலெல்லாம் பயத்தில் ஆடியது. உடனே சாரா, மிஸ்டர் ராயன், அது என்று ஏதோ சொல்ல வந்தாள். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவங்கிட்ட இருந்து நான் கேட்க விரும்பினது இது இல்ல. நான் சொல்லி கேட்காதனாலதான் இவ உயிர் போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட உயிரும் போகும் என்று சொன்னார். உடனே சாரா அங்கிருந்த தரையில் விழுந்து கெஞ்சினாள். பிளீஸ், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க என்று கதறினாள். குனிகா ஐலாண்டில் இருந்த ஒரு அழகான வில்லாவிற்கு முன்பு ஒரு உயர் ரக கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு 20 வயது மதிக்கத்தக்க பெண் இறங்கி அந்த வில்லாவிற்குள் சென்றாள். உள்ளே சென்றதும் அங்கிருந்த ஒரு சேரில் அவளை இருவர் உட்கார வைத்தார்கள். அப்பொழுது அவளுக்கு முன்பு ஒரு உருவம் வந்து போனது. அவரை பார்த்ததும் அந்த பெண்மணி சிரித்துக் கொண்டு பேசினாள். ஹலோ மிஸ்டர் சக்திவேல் என்று. அவள் முன்பு நின்ற சரவணனின் தந்தை சக்திவேல் பேசத் தொடங்கினார். உன்னை நான் எதுக்காக கூப்பிட்டிருக்கேன்னு தெரியுமா என்று கேட்டார். நீங்க சரவணனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணத்தானே கூப்பிட்டிருக்கீங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா என்னால சரவணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருவேளை நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணினா அது அவனுக்கு இன்னும் பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் என்று சொன்னாள். இல்ல, உன்னால கண்டிப்பா சரவணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் என்று சக்திவேல் அவளிடம் உறுதியாக சொன்னார். சக்திவேல், என்ன புரிஞ்சுக்கோங்க. என்னோட அடையாளம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஏன் சரவணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு புரியும் என்று சொன்னார். சக்திவேல் சிரித்துக் கொண்டு அவள் முன்பு ஒரு ஃபைலை தூக்கி போட்டார். அதை எடுத்து பார்த்தபோது யாருக்குமே தெரியாத அவளது ஐடென்டிட்டி பற்றி அதில் தெளிவாக இருந்தது. அதை பார்த்தவள் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். பின்பு, என்னை பத்தி இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது, நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க என்று கேட்டாள். எனக்கு தெரியும் உன்னோட மோட்டிவ் சரவணனை ப்ரொடெக்ட் பண்றதுதான். என்னோட மோட்டிவும் அவனை ப்ரொடெக்ட் பண்றதுதான். அவனுக்கு இப்ப உன்னோட உதவி தேவைப்படுது. நீ கண்டிப்பா அவனுக்கு உதவி பண்ணியே ஆகணும் என்று சொன்னார். தன்னை பற்றி சக்திவேல் இவ்வளவு தெரிந்து வைத்திருப்பார் என்று எதிர்பார்க்காத அந்த பெண்ணின் கண்கள் முழுவதும் ஆச்சரியத்துடன் சக்திவேலையே பார்த்திருந்தது. இவ்வளவு பெரிய திட்டத்திற்கு தன்னிடம் சக்திவேல் உதவி கேட்கிறாரா என்று ஆச்சரியமாக பார்த்தாள். சரவணனுடன் ஒப்பிடுகையில் தாம் ஒன்றும் அத்தனை வல்லமை படைத்தவள் இல்லை என்று நினைத்தாள். இந்த விஷயத்துல உங்களுக்குதான் பெரிய கஷ்டம் என அழுத்தமான குரலில் கூறினாள். சக்திவேல் எதுவும் சொல்லவில்லை. அயர்லாந்து. சரவணன் அழைப்பை துண்டித்ததும் எலினா அவனை தயக்கத்துடன் பார்த்தாள். சாரி, என் அம்மா எப்பவுமே அப்படிதான் என்று கூறியவளுக்கு அவனிடம் என்ன விளக்கம் கூறுவது என்று தெரியவில்லை. எனக்கு தெரியும், கவலைப்படாத, உன் அம்மாவை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் என்றாள் சரவணா. அதில் மகிழ்ச்சியில் தலையசைத்தாள் எலினா. சரவணன் பெருமுச்சுடன் யோசனையில் மூழ்கினான். தற்பொழுது சாராவின் நிலைமை பெரிய ஆபத்தில் இருக்கிறது. ஆனால் அவரை காப்பாற்றும் எண்ணம் அவனுக்கு துரியம் இல்லை. சாராவின் உயிரையே காப்பாற்றிய பின்பு சரவணனை மதிக்காமல் அசிங்கப்படுத்துவது அவனுக்கு பிடிக்கவில்லை.
சரவணன் அவனின் ஹோட்டலுக்கு திரும்ப எலினாவும் அவனுடன் ஒட்டிக்கொண்டாள். நீ ஸ்டே பண்ணிருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதானே, எதுக்கு என் கூடவே வர என சற்று கடுப்புடன் கேட்டான் சரவணா. அதில் அழகாய் முகத்தை சுழித்தாள் எலினா. சும்மா உன் கூடயே ஸ்டே பண்ணலானுதா, பிளீஸ் என்று கண்களை சுருக்கி கெஞ்சினாள். சரவணன் ஒன்றும் சொல்லாமல் நேராக அவனது அறைக்கு சென்று விட்டான். செல்பவனையே பெருமூச்சுடன் பார்த்து கொண்டிருந்தாள் எலினா. இப்பதான் நீ என்ன உன் கூட ஸ்டே பண்ண அலோ பண்ண போறியோ? எனக்கே தெரியாம உன் மேல எனக்கு லவ் வந்துருச்சு. அது உனக்கும் தெரியும், எனக்கு தெரியும். நீ ஏன் அவாய்ட் பண்றேன்னு எனக்கும் தெரியும். ஆனா என்னோட பாழா போன மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. நான் முதல்ல காதலிச்சது உன்னதான், இப்பவும் காதலிக்கிறேன், இனிமேலும் காதலிப்பேன். நீ என்ன அக்செப்ட் பண்ணினாலும் பண்ணாட்டியும் உன்னோட நிழலா நான் இருப்பேன் என்று மனதில் பெருமூச்சுடன் சொல்லிக் கொண்டாள் எழினா. நேராக அவன் அருகில் உள்ளே நுழைய சரவணன் மெத்தையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகே சென்றவள் அவன் தலை முதல் கால் வரை ஒவ்வொன்றாக ரசிக்கத் தொடங்கினாள். அவன் தலைமுடியை கோதிவிட்டு நெற்றியில் இதழ் பதித்தவள் கண்கள் அவன் இதழ் மீது பதிந்தது. உறக்கத்தில் இருப்பவனின் முகத்தை திருடிக்கொள்ள அவளின் காதல் மனம் ஆசை கொண்டது. மனம் சொல்வதற்கு இணைந்து அவன் இதழில் பட்டும் படாமல் மென்மையாய் ஒரு முத்தத்தை பதித்தவள் வேகமாய் சென்று சோஃபாவில் படுத்துக் கொண்டாள். அவன் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவளால் மனதளவில் சரவணன் தவிர வேறு யாரையும் யோசிக்க முடியாது. அதனால் வாழ்க்கை முழுக்க இப்படியே இருக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தாலும் பரவாயில்லை, சரவணனின் நிழலாய் இருந்தால் போதும் என முடிவோடு கண்ணாயிருந்தாள் எலினா. அடுத்த நாள் காலையில் சரவணன் வெள்ளனவே எழுந்துவிட்டான். எலினாவை பார்த்தான். அவள் இன்னும் சிறு பிள்ளை போல சோஃபாவில் சுருண்டு படுத்து கிடந்தாள். குளித்து முடித்து தயாராகி வந்தவன் இன்னும் எலினா விழிக்காமல் இருப்பதைக் கண்டு அவளை எழுப்பினான். ஓய், சீக்கிரம் எழுந்துரு. நீதான் எக்கானமி கான்ஃபரன்ஸோட அம்பாசிடர். இன்னைக்கு உனக்கு முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் எழுந்துரு என்று சத்தத்துடன் அவளை எழுப்பினான். அதன் பின் கண்களை கசக்கிக் கொண்டே தயாராகி வந்தாள் எலினா. சரவணா முதலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் அயர்லாந்திற்கு சென்றான். விதார்த்தும் ஜேம்ஸும் அவனுக்காக கேட்டில் காத்திருந்தார்கள். மிஸ்டர் சரவணா என்று சரவணனை கண்டதும் மரியாதை நிமித்தமாக கை நீட்டினார் ஜேம்ஸ். ஜேம்ஸ், நீங்க இவ்ளோ ஃபார்மலா என்கிட்ட இருக்கணும்னு அவசியம். இப்ப இருந்து நாம ஃப்ரெண்ட்ஸ் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் சரவணா. அதில் சிறு பிள்ளையாய் மகிழ்ந்தார் ஜேம்ஸ். பிளீஸ் இந்த பக்கம் வாங்க என்று அழைத்தார் விதார்த். அங்கிருந்து ரிப்போர்ட்டர்கள் வந்திருந்த விருந்தாளிகள் என அனைவரும் அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்தார்கள். 20களின் தொடக்கத்தில் இருக்கும் சரவணனுக்கு பெரிதா எந்த ஒரு பின்புலமும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஜேம்ஸுடன் நிதானத்துடன் இருக்கும் தகுதி அவனுக்கு இல்லை. ஏன் விதார்த்தின் அசிஸ்டண்டாக இருக்க கூட தகுதி இல்லை என்று நினைத்தார்கள். சீக்கிரமே பேங்க்வெட் தொடங்கியது. மிஸ்டர் சரவணன், இதுக்கப்புறம் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. மேபி நம்ம அதுல எக்கனாமிக் கான்ஃபரன்ஸோட ஓபனிங் செரிமனி டைம் டிசைட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இதுல என்று கேட்டார் ஜேம்ஸ். அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண இன்னும் 5-6 நாள் நமக்கு டைம் இருக்கு என்றான் சரவணா. ஓகே மிஸ்டர் சரவணன், நீங்க உண்மையிலேயே பெர்ஃபெக்ட் விஷனோட இருக்கிற ஆளு. நாங்க கூட உங்க அளவு யோசிக்கல. அக்டோபர் 1 ஓபனிங் செரிமனி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது ஹோக்ஸியோட ரெப்யூட்டேஷனை இன்னும் அதிகரிக்கும் என சிரிப்புடன் கூறினார் ஜேம்ஸ். சரவணா லேசான சிரிப்புடன் தலையசைத்தான். அதன் பின் ஜேம்ஸ் சரவணனை ஸ்டேஜுக்கு அழைத்து சென்றார். Ladies and gentlemen, attention please. Let's have a few words with Mr. Whelan என்று கூறி ஜேம்ஸ் சரவணனிடம் மைக்கை கொடுத்தார். அங்கிருந்த ரிப்போர்ட்டர்கள் அனைவரும் திகைப்புடன் பார்த்தார்கள். ஜேம்ஸ் சரவணனை அழைத்த விதத்தை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்களாக சரவணனிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க அவர்களுக்கு எல்லாம் நிதானமாய் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தான். அனைவரும் வந்த நோக்கத்திற்கான கேள்வியை தவிர வேறு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அதனை கேட்கும் தைரியமும் அவர்களுக்கு இல்லை. யாரேனும் ஒருவராவது தவறுதலாக ஏதேனும் கேட்டுவிட்டால் அவர்கள் வாழ்க்கை முழுக்க அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க எலினா வெளியே காத்திருந்தாள். இப்போது வரையிலும் சரவணன் தான் எக்கனாமிக்ஸ் கான்ஃபரன்ஸ் இன்சார்ஜ் என்று அவருக்கு தெரியாது. அதே நேரம் வெளியே ஒரு பெண் கத்தும் சத்தம் கேட்டது. என்ன உள்ள விட போறீங்களா இல்லையா என்று ஆக்ரோஷமாய் ஒருவர் கேட்டார். பிரஸ் கான்ஃபரன்ஸ் உள்ளே இருந்தவர்களுக்கும் அந்த குரல் கேட்டது. என்னாச்சு, யார் அது, எப்படி உள்ள வந்தாங்க என்று ரிப்போர்ட்டர்களை அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க சரவணன் பேச்சை நிறுத்தி ஜேம்ஸை பார்த்தான்.
அவரும் விதார்த் பக்கம் திரும்பி முறைத்தார். இப்ப என்னன்னு பாரு என்று அழுத்தமாய் கூறினார். விதார்த்தம் என்ன ஆனது என்று வேகமாய் வெளியில் சென்று பார்த்தார். முக்கியமான பிரஸ் கான்பரன்ஸ் நடக்கும் இடத்தில் பிரச்சனை செய்ய யாருக்கு தைரியம் இருக்கிறது என்ற நினைப்புடன் சென்று பார்க்க அங்கு சாராதான் கத்திக் கொண்டிருந்தார். மிஸ் ஆல்பர்ட், இது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியாதா என்று அடிக்குரலில் கேட்டார் விதார்த். அதில் எரிச்சலில் உச்சி கொட்டினார் சாரா. அவர் மூளையில் இப்பொழுது கோபம் மட்டுமே இருந்தது. அதுவும் ராயன் கூறியது அவர் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் நிலைமையும் தாரா போல் ஆகிவிடக் கூடாது என்று நினைத்தார். பயத்தை தாண்டி அச்சம்தான் அவரை அங்கே வரச் செய்தது. சிறிதும் யோசிக்காமல் விதார்த் முகத்திலேயே பளார் என்று அறிந்தார் சாரா. அங்கிருந்த அனைவரும் பெரிதாய் அதிர்ந்தார்கள். ஒழுங்க மரியாதையா வழியை விட்டு போயிடு என்று சீறினார் சாரா. விதார்த் திகைப்பில் இருந்தார். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, இன்னும் எதுக்காக வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? சீக்கிரம் இந்த பொம்பளையை அரெஸ்ட் பண்ணுங்க என்று கர்ஜித்தார் விதார்த். அங்கிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் அதிர்ந்து நின்றார்கள். இவ்வளவு முக்கியமான விஷயம் நடக்கும் இடத்தில் இப்படி ஒருத்தர் பிரச்சனை செய்வார் என்று அவர்களும் எதிர்பார்க்கவில்லை. நாட்டுக்கு முக்கியமான நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கையில் மரியாதை தெரியாமல் இப்படி நடந்து கொள்கிறாரே என்று அங்கிருந்தவர்களை சாராவை பார்த்தனர். எவ்வளவு திமிர் இருந்தா என்னையே அரெஸ்ட் பண்ண சொல்லுவ என்று கேட்டார் சாரா. அவர் மனம் முழுவதும் சரவணன் மீது இருக்கும் கோபம் அதிகமாயிருந்தது. சரவணனின் ஒதுக்கமும் திமிரும் தான் தன் சொந்த அக்காவையே கொன்றது என நினைத்தார். இப்போது அதே போல்தான் தமக்கும் நடக்கப் போகிறது என்று நினைத்தார். உன்னை முதல்ல யார் உள்ள விட்டது என அதீத ஆத்திரத்துடன் கேட்டார் விதார்த். இங்குதான் அனைத்து ரிப்போர்ட்டர்களும் இருக்கிறார்கள். அது மட்டுமா, எல்லாம் லைவில் சென்று கொண்டிருக்கிறது. மொத்தம் அயர்லாண்டும் மொத்த உலகமுமே இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் சாரா பிரச்சனை செய்வது அவருக்கு பயத்தை கொடுத்தது. அவர் மட்டும் சாராவை சரிகட்டி அனுப்பவில்லை என்றால் அயர்லாந்தின் மானம் மொத்தமாய் போகும். அது மட்டுமா, சரவணனின் மானமும் போகும். ஆனால் அப்படி நடக்க விட்டு விடுவானா சரவணன்? விதார்த் சாரா பின்னே இருக்கும் நபரை பார்த்தார். இப்போது புரிந்தது சாராவால் எப்படி இங்கு சுலபமாய் வர முடிந்தது என்று. வந்திருப்பது ஆரோன் குடும்பத்தை சேர்ந்த ஸ்டீபன். இப்போது அவருக்கு சரவணனை நினைத்துத்தான் கவலையாக இருந்தது. சரவணனை எதிர்த்து நிற்பவர் ஆரோன் குடும்பத்தினர்கள் என்றால் அவனின் நிலைமை மோசமாகும் என்று நினைத்தார். நான் யாரா? உள்ளார ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான்ல, அவன் கிட்ட போய் கேளு, நான் யாருன்னு சொல்லுவான் என்று கடுப்பில் அங்கிருக்கும் ஒரு குப்பை தொட்டியை எட்டி உதைத்தார். சரவணன் மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே வர அவனை பின்தொடர்ந்து பல ரிப்போர்ட்டர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு தேவை சுவாரஸ்யமான செய்திகள் தானே. அங்கிருக்கானே அவனோட அத்தை நானு. இவன் என்ன பண்ணினான் தெரியுமா? என் பொண்ணு வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான். அவ வாழ்க்கை சீரழிச்சது இவன்தான் என்று கூற அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் நின்றார்கள். பிரஸ் கான்பரன்ஸில் இருந்த அனைவரும் பெரும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். இந்த பிரஸ் கான்பிடன்ஸை நாசமாக்கவே சாரா இங்கு வந்திருக்கிறார். சரவணா வெளியே வந்ததும் விதார்த் வேகமாய் அவனிடம் ஓடினார். மிஸ்டர் சரவணா, வெளியே சின்ன பிரச்சனை, பிளீஸ் நீங்க கவலைப்படாதீங்க, உள்ளார போங்க, இத நான் பாத்துக்கிறேன் என படபடப்புடன் கூறினார். அவருக்கு தெரியும் சாராவை சமாளிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை என்று. ஆல்பர்ட் குடும்பம் ஒன்றும் அவ்வளவு பெரிதில்லை. ஆனால் சாராவுடன் வந்திருப்பது ஆரோன் குடும்பத்தைச் சேர்ந்தவர். உலகில் மிக முக்கிய குடும்பங்களில் ஒன்று ஆரோன் குடும்பம். பரவாயில்ல, அவங்க என் அத்தைதான் என நக்கலாய் கூறிய சரவணா சாராவிடம் சென்றான். இதை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்தார் சாரா. அவன் இப்படி ஒப்புக்கொள்வான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. யாருடா மாத்த? நான் கூட உன்னை முதல்ல சரி கொஞ்சம் டீசென்டான ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு ஒரு கேவலமான ஆளா இருப்பேன்னு நினைக்கல. ஒழுங்கா என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்றதை இதோடு நிறுத்திக்கோ என்று சீறினார் சாரா. சுற்றி இருந்த ரிப்போர்ட்டர்கள் அனைவரும் அவர்கள் அருகில் வந்தார்கள். விதார்த் அதனை அவ்வளவு சுலபமாக கையாள முடியாது. அதனால் தான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போல சரவணனிடம் சலுகை காட்டினார். ஆனால் சரவணன் நகரவில்லை. சாரா பின்னே இருக்கும் ஸ்டீபனை பார்த்தான். ஸ்டீபன் முன்பு சரவணனை பற்றி அனைத்தையும் ரகசியமாய் விசாரித்துவிட்டுதான் இங்கு வந்திருக்கிறான். சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உனக்கும் தாரிகாக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப்? இங்க இருக்கிற எல்லாரும் முட்டாள்னு நினைச்சியா? இங்க இருக்கிறவங்க உனக்கும் தாரிகாக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா என் பொண்ண நீ காயப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார் சாரா. உடனே அங்கிருந்தவர்கள் தாரிகா பேரை சர்ச் செய்ய ஆரம்பித்தார்கள். அதில் ஹோக்சியாவை சேர்ந்த தாரிகா வளர்ந்து வரும் பாடகி என்று தெரிந்தது. அவளின் தனித்துவமான குரலினாலும் அழகிய தோற்றத்தாலும் மிகச் சுலபமாய் புகழின் உச்சத்தில் இருக்கிறாள் என்று தெரிந்தது. அடுத்த சில நொடிகளிலேயே தாரிகா பற்றி அனைத்து விஷயத்தையும் அங்கிருக்கும் ரிப்போர்ட்டர்கள் சேகரித்து விட்டார்கள்.
வேந்தன் குடும்பத்தை சார்ந்த அனைத்து பிசினஸ்களை பற்றியும் தகவல்களை சேமித்து விட்டனர். ஸ்டீபன் மிக சரியாய் சரவணனை குறிவைத்திருக்கிறான். ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவனின் பலவீனத்தை தான் கையாள வேண்டும் என அறிந்ததால் தாரிகாவை குறிவைத்தான் ஸ்டீபன். உண்மையை நீ சொல்லாட்டி நானே தாரிகா கிட்ட பேசுறேன் என்று கூறி சாரா அவரின் போனை எடுத்தார். அவரிடம் தாரிகாவின் நம்பர் இருந்தது. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என கேட்டபடியே அங்கு வந்தாள் எலினா. சரவணன் பிரஸ் கான்பரன்ஸில் தன் அம்மா தேவையில்லாத பிரச்சனையை செய்வது அவளுக்கு ஆத்திரத்தை கொடுத்தது. இந்த மாதிரி வெட்டு சீன் போடுறத நிறுத்துறீங்களாமா என திட்டினாள் எலினா. அவனை அவள் பிடுங்க சாரா அவளை தள்ளிவிட்டார். உனக்கு என்னடி பிரச்சனை இதுல? இன்னைக்கு நான் இவனை உண்டு இல்லன்னு பாக்குறேன். இங்க இருக்கானே இவனோட உண்மையான முகத்தை நான் எல்லாரும் முன்னாடியும் காட்டுறேன் என்று ஆத்திரத்தில் கத்தினாள் சாரா. எலினா நெஞ்சில் பயம் பரவியது. எப்படியும் சரவணனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாள். சரவணாவுக்கு தாரிகாவை அவ்வளவு பிடிக்குமா? முட்டாள் மாதிரி நினைக்காத எலினா. கோஷ்டம்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். சரவண மனசுல இருந்து தாரிகாவை பிரிக்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும் என கட்சி கூறியது. எனக்கு தெரியும், இந்த முடிவை நானே தான் எடுத்தேன் என்று மெல்லிய குரலில் கூறினாள். இப்படி சொன்னாலாவது தன் அம்மாவின் கோபம் குறையும் என நினைத்தாள். ஆனால் அதற்கு எதிர்மறையாக சாராவின் கோபம் அதிகரித்தது. இம்முறை தாரிகாவிற்கு அழைப்பு சென்றது. தாரிகா டான்ஸ் பிராக்டிஸில் இருந்ததால் அவள் போன் ஒலிக்கவும் அறையை விட்டு வெளியே வந்து பேசினாள். ஹலோ என கேள்வியாக கேட்டாள் தாரிகா. உனக்கும் சரவணனுக்கும் என்ன உறவு என்று அழைப்பு கேட்கப்பட்டதுமே நேரடியாக கேட்டார் சாரா. அவரின் போன் ஸ்பீக்கரில் இருந்தது. சரவணன் தாரிகாவும் கணவன் மனைவி என்று அவள் கூறினாள். சரவணன் இத்தோடு ஒழிந்தான் என்று நினைத்தார். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல என்று கூறிய தாரிகா உடனே அழைப்பை துண்டித்து பிளாக் செய்துவிட்டாள். அவளின் முகம் ஏனோ வாடியது. ஏதோ இனம் புரியாத வலி அவள் நெஞ்சில் படர்ந்தது. இந்த சில நாட்களாக தாரிகா சரவணன் மீது பயங்கர கோபத்தில் இருக்கிறதால் தான் அவனிடம் எதுவும் பேசவும் இல்லை, அவனை மொத்தமாய் தவிர்த்தும் விட்டாள். ஆனால் சரவணனுக்கு ஏதோ ஒன்று என்றால் நிச்சயம் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்ன ஆனாலும் அவன் பக்கம்தான் இருப்பாள். சிறிது நேரம் யோசித்தவள் உடனே ரத்தினத்திற்கு அழைத்தாள். அவரிடம் பேசிய பிறகுதான் அவளுக்கு மொத்த கதையும் தெரியும். முதலில் கோபம் கொண்டாலும் சற்று நிதானித்தாள் தாரிகா. அப்ப நான் இப்பவே அயர்லாந்துக்கு கிளம்பவா என்று கேட்டாள். அதுக்கு அவசியம் இல்ல மிஸ் வேந்தன், நீங்க பத்திரமா இங்க இருங்க. மிஸ்டர் சரவணா அங்க எல்லாத்தையும் பாத்துக்குவார் என்றார் ரத்தினம். அழைப்பை துண்டித்தாலும் தாரிகாவிற்கு நெருடலாகவே இருந்தது. சாரா மீண்டும் தாரிகாவிற்கு அழைக்க பார்க்க அழைப்பு செல்லவில்லை. இவ வேற அலை தரையில் உதைத்தார் சாரா. சரவணனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவன் மீது அவதூறாக சாரா பழி சுமத்துகிறார் என்றதும் விதார்த்திற்கு கோபம் அதிகரித்தது. செக்யூரிட்டி, உடனே இவளை வெளியே அனுப்புங்க என கட்டளையிட்டார் விதார்த். அதன் பின் சாராவை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து இழுத்து சென்றார்கள். இருந்த ஆத்திரத்தில் சாரா கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டார். அதன் பின் மீண்டும் கான்பரன்ஸ் இயல்பு நிலைக்கு மாறியது. இந்த விஷயத்தை பத்தி ரிப்போர்ட் செய்ய யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் பிரச்சனை இதோடு முடியவில்லை. ஸ்டீபனுக்கு தெரியும் சாராவால் பெரிய பிரச்சனையை உண்டாக்க முடியாது என்று. சாரா சென்ற பின் சரவணனிடம் சென்றான். அவனை ஒரு நொடி பார்த்தவன் அவன் அருகே இருக்கும் ஜேம்ஸிடம் பேசினான். ஜேம்ஸ், எப்படி இருக்கீங்க என்று கேட்டு அவர் அருகே அமர்ந்து கொண்டான் ஸ்டீபன். அந்த இடம் சரவணனுடைய இடம். ஸ்டீபன் சற்று திமிரானவன் என்று ஜேம்ஸுக்கும் தெரியும். ஆனாலும் அவரால் அவனை அதட்டிட முடியாது. ஸ்டீபன், என்ன விஷயம் என அவசரமாய் கேட்டார் ஜேம்ஸ். என்ன, உங்களை பார்க்க நான் இங்க வரக்கூடாதா என்று நக்கலாய் கேட்டான் ஸ்டீபன். அப்படியெல்லாம் இல்ல என்று சிரித்தார் ஜேம்ஸ். வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள் அழுது அங்கிருந்து எலினா வெளியே படபடப்புடன் நின்று கொண்டிருந்தாள். இந்த கான்பரன்ஸ் சரவணனுக்கு மிக முக்கியமானது என்று மட்டும்தான் அவளுக்கு தெரியும். இதை மட்டும் அவன் நல்லபடியாக முடித்துவிட்டால் அவள் அம்மாவிடமும் ஆல்பர்ட் குடும்பத்தினரிடமும் அவனுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் என நினைத்தாள். ஆனால் அவள் எதிர்பார்க்காததெல்லாம் இன்று நடந்துவிட்டது. தனக்கு பின்னே காலடி சத்தம் கேட்க திரும்பி பார்த்தாள் எலினா. ஒருவன் தவறுதலாக தன்னை தீண்ட வரவே அவன் கையை தட்டிவிட்டாள். அதில் விளையாட்டாய் சிரித்தான் ஸ்டீபன். பெண்களை அடக்குவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அதில் குறிப்பாக எலினா போன்று இருக்கும் அழகிகள் துள்ளிக் கொண்டு இருப்பவர்களை அடக்குவது அவனுக்கு இன்னும் பிடிக்கும். என்று எலினாவை மேலும் கீழும் பார்த்தபடி கூறினான் ஸ்டீபன். எங்கே கூடியிருக்க வேண்டும், எங்கே குறைந்திருக்க வேண்டும் என்பது போல் செதுக்கி இருந்த அவளின் அழகை பார்த்து மயங்கி நின்றான் ஸ்டீபன்.
அவன் யார் என்று அவளுக்கு தெரியாது. என்ன சொன்ன என்று கோபத்துடனே கேட்டாள் எலினா. ஒடுல நீ ரொம்ப அழகா இருக்க. உன் காதல தப்பா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன்னா, எக்கனாமிக் கான்ஃபரன்ஸோட அம்பாசிடரா இருக்க எல்லா பொருத்தமும் உனக்கு இருக்கு என சிரிப்புடன் கூறினான் ஸ்டீபன். அதை பொருட்படுத்தாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் எலினா. பாய் பேபி, கூடிய சீக்கிரமே நம்ம திரும்பவும் சந்திக்கலாம் என உள்ளர்த்தத்துடன் கூறி அங்கிருந்து சென்றான் ஸ்டீபன். அதன் பின் சரவணனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். எலினாவை பின்பக்கமாக நின்று அவளை போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பியிருந்தான். அதை பார்த்ததுமே அது எலினாதான் என்று கண்டுகொண்டான் சரவணா. என்ன சொல்ல வர நீ என்று கேட்டான் சரவணா. ஒண்ணும் இல்ல, அழகா ரசிக்கிறேன் என சொல்லி சத்தமாக சிரித்தவன் அவன் காரில் ஏறிக்கொண்டான். அந்நேரம்தான் ரத்தினத்தின் கார் அங்கு வந்தது. இன்று நடந்த நிகழ்வில் அவர் மிகவும் வருத்தத்தில் இருந்தார். இன்றுதான் முதலில் ஆரோன் குடும்பத்தை சந்திக்கிறார். உண்மையில் அவருக்கே அவ்வளவு தைரியம் இல்லை. காரில் அமர்ந்திருந்த ஸ்டீபன் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு சுற்றி நடப்பதை கூர்மையாக பார்த்துக் கொண்டிருந்தான். சொன்னத முடிச்சிரு என்றான் ஸ்டீபன். அவன் அருகில் இருந்த அசிஸ்டன்ட் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அவர்களின் திட்டம் இது இல்லையே என்று யோசனையாக அவனை பார்த்தாள். சார், சரவண இன்னும் வெளியில வரவே இல்லையே என கேள்வியுடன் கேட்டாள். அதில் சிகரெட்டை வெளியே போட்டவன் இளக்காரமாய் சிரித்தான். அவன் வர வரைக்கும் யார் வெயிட் பண்றது? இப்ப உள்ள ஒருத்தன் போனானே, அவனை முடிச்சிட்டு என்றான் ஸ்டீபன். இதில் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தாள். ஏ என்ன என இறுகிய குரலில் கேட்டான். அதில் அவளுக்கு உடல் நடுங்கியது. அது ரத்னம் என்று தடுமாறினாள். அதில் ஒரு பக்கமாய் இதழை வளைத்த ஸ்டீபன் அந்த பெண்ணின் முகத்தாடையை இறுக்கி பிடித்து, அவன் உன்னோட டீச்சர் தானே? அச்சோ, பாவம், அவ்வளவு பெரிய மனுஷன் போயும் ஒரு முட்டாள் பக்கத்துல இருக்கான். ஒருவேளை ஆரோன் குடும்பத்துல மட்டும் அந்த ஆள் இருந்திருந்தா உன்னை விட பெட்டரா இருந்திருப்பான் என்றான். ஆனா நம்ம டார்கெட் சரவணன் தானே? அதில் ஸ்டீபனின் முகம் மேலும் இறுகியது. ஆமா, ஆனா நான் என் மனச மாத்திக்கிட்டேன். ரத்னம் அவன் கூட இருக்கிறதுனாலதான் அவன் எல்லாத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும், உன் டீச்சர் ரொம்ப விசுவாசம் உள்ளவன். முன்னாடி பீனிக்ஸ் குடும்பத்தோட டாப் கிளாஸ் அசிஸ்டண்டா இருந்து எல்லாரையும் அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஒரே ஒரு ஸ்டூடெண்டால பீனிக்ஸ் குடும்பத்தையே விட்டுட்டு வந்துட்டான். தகுதி உள்ளவங்க ஒண்ணு நம்ம பக்கம் இருக்கணும், இல்ல இருக்கவே கூடாது. ஓ உன்னோட விசுவாசத்தை காட்டு என்றான் ஸ்டீபன். அதில் அந்த அசிஸ்டன்ட் உடல் நடுங்கியது. அவளால் மறுக்கவும் முடியாது. ஓகே சார் என்று நடுக்கத்துடன் கூறியவள் ஒரு நம்பருக்கு அழைத்தாள். அந்த சமயம் ரத்தினம் மேலே செல்ல பார்த்தார். ஆனால் அவரை சுற்றி ஏதோ சரியில்லை என்று உணர்ந்து சுற்றி பார்த்தார். செக்யூரிட்டி கார்டு ரத்தினத்திற்காக கதவருகே காத்துக் கொண்டிருந்தார். ரத்தினம் வருவதை பார்த்ததும் தலை உயர்த்தினார் செக்யூரிட்டி. அவர் தம்மிடம் ஏதேனும் ஆயுதம் இருக்கிறதா என சோதித்து பார்க்கத்தான் வருகிறார் என்று நினைத்தார். ஆனால் அந்த செக்யூரிட்டி எதிர்பாராத விதமாக தொடர்ந்து 3 முறை ரத்தினத்தை சுட்டான். துப்பாக்கி சுடும் சத்தம் அந்த கான்பரன்ஸ் இடத்தில் எதிரொலித்தது. ரத்த வெள்ளத்தில் கிடந்தார் ரத்தினம். வெளியே வந்த சரவணா ரத்தினத்தை கண்டதும் துடித்து விட்டான். ரத்னம் என கத்தி அவரிடம் ஓடினான் சரவணா. ரத்தினம் அசைவற்று தரையில் கிடக்க வேகமாய் அவரை மடியில் கிடத்தி எழுப்ப முயற்சித்தான். அவன் வாழ்க்கையில் ரத்தினம் மிக முக்கியமானவர். அவன் தந்தைக்கு அடுத்ததாக இருப்பவர். எப்படி இது நடந்துச்சு என கர்ஜித்தான் சரவணா. விதார்த் அரண்டு இருக்க ஜேம்ஸ் அதிர்ச்சியில் நின்றிருந்தார். மிஸ்டர் சரவணா, இந்த ஆளு கோல்டன் குடும்பத்தை சேர்ந்தவர். நான் சரியா கவனிக்காம விட்டேன். முதல்ல இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் இன்று தலையில் அடித்துக் கொண்டு கோரினார் ஜேம்ஸ். ரத்தினம் நெஞ்சிலிருந்து ரத்தம் கசிய அதை உற்று கவனித்தான் சரவணா. நன்றாக பார்க்க கருப்பு நிறத்தில் ரத்தம் கசிந்தது. அப்போதுதான் நிலைமையை உணர்ந்தான். அவையெல்லாம் சாதாரண புல்லட் இல்லை என்று. விஷம் கொண்ட புல்லட்டால் தாக்கியிருக்கிறார்கள். அவனை எதிர்ப்பவர்கள் முதலில் அவனை அசிங்கப்படுத்த நினைத்திருக்கிறார்கள். பின் அவனை கொல்லவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் என புரிந்து கொண்டான் சரவணா. இது ஹை செக்யூரிட்டியான இடம், எப்படி ஒருத்தனால இங்க வர முடிஞ்சது என்று கோபத்தில் கேட்டார் விதார்த். ரத்தினத்திற்கு இன்னும் சுய நினைவு இருந்தது. ரத்னம், என்ன பாருங்க பிளீஸ் என்று அவரை எழுப்பினான் சரவணா. சரவணனை தன் பக்கம் இழுத்தவர் அவன் காதில் ஜாக்கிரதையா இருங்க என்று கூறி மயங்கினார் ரத்தினம். சரவணனிற்கு உடல் சில்லிட்டது.
இதயத்தின் பாரம் பெரிதாய் அவனை அழுத்தியது. பெரிய ஃபேமிலியில இன்ஹெரிட் ஆகணும்னா வலியையும் நஷ்டத்தையும் கண்டிப்பா அனுபவிச்சே ஆகும் என்று கூறிய ரத்தினத்தின் வார்த்தை அவன் மண்டைக்குள் ஓடியது. ஆம்புலன்ஸ் வந்ததும் ரத்தினத்தை தூக்கிக் கொண்டு ஓடினான் சரவணா. ரத்தினத்தை பரிசோதித்த டாக்டரும் அதிர்ந்தார். யார் இதை பண்ணது? இந்த பாய்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. புல்லட் ஹார்ட்ல படல. ஆனாலும் இந்த பாய்சனால அவர் இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்றார் டாக்டர். சரவணனுக்கு காதை மறுத்து போனது போல் இருந்தது. அவனால் ரத்தினத்தை இழக்க முடியாது. சரவணா, சாரி. என் அம்மா மட்டும் அங்க வந்து பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது என வருத்தத்துடன் கூறினாள் எலினா. அதற்கு மறுப்பாக தலையசித்தவன், இதுக்கு உன்னோட அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்றான். அப்போ யார் பண்ணியிருப்பா என்று ஜேம்ஸ் கேட்க சரவணன் அழுத்தமாய் அவரை பார்த்தான். அதிலே ஜேம்ஸுக்கு புரிந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தை அவன் பண்ணுவான் என்று இறுகிய முகத்துடன் கூறினார். சரவணா ஒன்றும் கூறவில்லை. ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். சிறிது நேரத்தில் ஜஸ்டினும் அங்கு வந்தான். ரத்தினத்தை இப்படி பார்த்தவனுக்கு கோபம் அதிகரித்தது. என்ன பார்க்க வந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் இந்த நிலைமையில இருக்கார் என வருத்தம் தோய்ந்த குரலில் அமைதியாய் கூறினான் சரவணா. ரத்தினம் மீது அவனுக்கு தனிப்பட்ட பிரியம். அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நான் சும்மா விட மாட்டேன் என பல்லை கடித்தான் ஜஸ்டின். ரத்தினத்திற்கு அறிமுகமானதிலிருந்து அவரிடம் நிறைய விஷயங்களை அவன் கற்றிருக்கிறான். உண்மையிலேயே ரத்தினம் சிறந்த ஆசான். சரவணன் இந்த நிலைக்கு இப்படி இருப்பதற்கு முக்கிய காரணமே ரத்தினம்தான். மருத்துவமனையில் ரத்தினத்திற்கு சிகிச்சை நடந்து கொண்டிருக்க சரவணன் போன் அடித்தது. எடுத்து பார்க்க அது அயர்லாந்து போன் நம்பராக இருந்தது. அழைத்திருப்பவன் நிச்சயம் நல்ல இனத்தில் அழைத்திருக்க மாட்டான் என யோகித்திருந்தான். அழைப்பை ஏற்றுமே ஸ்டீபன் வாய்ஸ் எதிர்புறத்திலிருந்து ஒலித்தது. மிஸ்டர் சரவணன், நீ இன்னும் பிரஸ் கான்பரன்ஸ்ல தான் இருக்கியா என்று போலி அக்கறையுடன் கேட்டான். இல்ல. ஓ காட். அப்போ நீ கவனமாரு. கான்பரன்ஸ் நடக்கிற இடத்துல சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆள் சுத்திக்கிட்டு இருக்கிறதா என் அசிஸ்டன்ட் சொன்னான் என போலியாய் நடித்தவனுக்கு சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. சரவணனுக்கும் அது நன்றாய் கேட்டது. சரவணனை உசுப்பேற்றி அவனின் கோபத்தை காண துடித்தான் ஸ்டீபன். எனக்கு தெரியும் என பல்லை கடித்துக் கொண்டு அழுத்தமாய் கூறினான் சரவணா. உனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்லது. எப்ப ஃப்ரீயா இருக்கியோ சொல்லு, நம்ம உன்ன சாப்பிடணும் என சிரித்தபடியே கூறினான் ஸ்டீபன். அதுக்கு நீ சாப்பிடுற நிலைமையில இருக்கணுமே என கோபத்துடன் இறுகிய குரலில் கூறினான் சரவணா. மிஸ்டர் சரவணா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் ஜஸ்ட் உனக்கு ரிமைண்டர் தான் பண்ணேன். ஆமா, எப்போ எகனாமிக் கான்பரன்ஸோட ஓபனிங் செரிமனி இருக்கு? ஆரன் குடும்பத்தோட முழு சப்போர்ட்டும் உனக்கு இருக்கும் என நல்லவன் போல நடித்தான். அவனின் உள்நோக்கத்தை அறிந்த சரவணா அவனுக்கு பதில் சொல்லாமல் அழைப்பை பட்டன துண்டித்தான். ஜஸ்டினிடம் ஒரு லிஸ்டை நீட்டினான் சரவணா. அதில் நிறைய பெயரின் பெயர்கள் இருந்தது. இதுல இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம அட்வான்ஸா யூஸ் பண்ணணும். 3 நாள்ல இவங்க எல்லாரும் அயர்லாந்துல இருக்கணும் என உத்தரவிட்டான் சரவணா. சரவணன் கொடுத்த லிஸ்டை பார்த்து திகைப்பில் இருந்தான் ஜஸ்டின். சாதாரண மனிதர் அந்த பெயர்களை பார்த்தால் பெரிதாய் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஜஸ்டின் அப்படி இல்லையே. அதில் இருக்கும் பாதி பெயரின் பெயர்களுக்கு சொந்தமானவர்களை ஜஸ்டினுக்கு தெரியும். பெயரை பார்த்ததுமே எச்சிலை கூட்டி விழுங்கினான் ஜஸ்டின். சரவணனை திகிலுடன் பார்த்தான். பாஸ், உங்களுக்கு எப்படி அவங்க பேரெல்லாம் கிடைச்சது என அதிர்வுடன் கேட்டான் ஜஸ்டின். அத பத்தி ரொம்ப யோசிக்காத. ஜஸ்ட் இவங்க எல்லாம் இங்க வர சொல்லு என்றான் சரவணா. ஜஸ்டின் அதை இடத்தில் உறைந்து நின்றான். அவனே பெரிய சோல்ஜர். அவனுக்கே தயக்கமாய் இருந்தது. பாஸ், எனக்கு இவங்க எல்லாம் இங்க கூப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. இவங்க எல்லாம் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் ஏன் வழியில இவங்களை இங்க வர வைக்கணும்னா அவங்களெல்லாம் கொன்னு புணமாதான் இங்க கூட்டிட்டு வரணும் என்றான் ஜஸ்டின். அவன் சொல்வது உண்மைதான். அந்த லிஸ்டில் இருந்தவர்கள் எல்லாம் வெவ்வேறு துறையை சார்ந்தவர்கள். அதேபோல் அவர்கள் துறையின் உச்சத்தில் இருப்பவர்கள். அவர்களை எல்லாம் இங்கு வர வைப்பது அவ்வளவு சுலபமில்லை. இப்போது சரவணனின் அக்கறை மொத்தமும் ரத்தினத்தின் மீதுதான் இருந்தது. ஜஸ்டினுக்கு விளக்கம் சொல்வதற்கு பதிலாக கோஸ்ட் டவுன்ல இருக்கிற வேலன் ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் வர சொன்னதா அவங்க கிட்ட சொல்லு என்றான் சரவணா. அப்போ உங்க பேரை சொல்ல வேண்டாமா? வேணாம். உங்க அப்பா பேரை சொல்லவா என்று திரும்பி கேட்டான் ஜஸ்டின். நீ ஒருத்தர் பேரையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கே தெரியும். ஒண்ணு நான் இல்லன்னா என் அப்பா தான் என்றான். அதற்கு தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான் ஜஸ்டின். அனைவரையும் விட எலினா தான் மிகவும் படபடப்பில் இருந்தாள். பணத்தை பத்தி யாரும் யோசிக்காதீங்க.
ஆல்பர்ட் குடும்பத்துக்கிட்ட இல்லாதது எதுவும் இல்ல. இவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீங்க யாரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க என அங்கிருப்பவர்களை மிரட்டிக் கொண்டிருந்தாள். இப்போது எலினா தான் அம்பாசிடர் என்று அங்கிருக்கும் சீஃப் டாக்டர்களுக்கு தெரியும். அதனால் அவள் மிரட்டலுக்கு பயந்தார்கள். நாங்க உடனே எல்லா ஏற்பாடு பண்றோம், நீங்க கவலைப்படாதீங்க என்று டீன் கூறினார். அதன் பின் ரத்தனத்தை உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றார்கள். அங்கிருப்பவர்கள் அனைவரும் மிக பிரபலமடைந்த மருத்துவர்கள். ஒவ்வொருவராக வெளியே வருவதும் உள்ளே போவதுமாக இருக்க சரவணனுக்கு மேலும் பதட்டமானது. அந்நேரம் வெளியே வந்த ஒரு மருத்துவரின் சட்டையை கொத்தாக பற்றியவன், இப்ப எப்படி இருக்காரு என்று கேட்டான் சரவணா. அந்த டாக்டருக்கு உடல் நடுங்கியது. மிஸ்டர் சரவணா, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க எங்க பெஸ்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது ரொம்ப சீரியஸா இருக்கு. கொல்லணும்ன்ற எண்ணத்தோட பண்ணிருக்காங்க. தொடர்ந்து 3 முறை சுட்டிருக்காங்க என வருத்தமான குரலில் கூறினார் மருத்துவர். இதை கேட்டதும் அவன் உடலில் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் துவண்டது போல் உணர்ந்தான் சரவணா. அப்படியே பொத்தென்று தரையில் அமர்ந்தான். வேகமாய் அவனிடம் ஓடிய எலினா அவனை தோளோடு அணைத்துக் கொண்டாள். சரவணா, கவலைப்படாத என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லி தேற்ற பார்த்தாள். சரவணா ஒன்றும் சொல்லாமல் பிரம்மை பிடித்தவன் போல் அமர்ந்திருந்தான். சிறிது நேரம் பின் விதார்த்தும் மற்றவர்களும் அங்கு வந்தார்கள். ஜேம்ஸ் குரலை கேட்டு சரவணன் மெல்ல நிமிர்ந்து பார்க்க அவரோ சரவணனின் நிலையை கண்டு அதிர்ந்தார். மிஸ்டர் சரவணா, இது எங்க தப்பு. எங்க கடமைய செய்ய தவறிட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க, இவரோட கடைசி சடங்க நல்லபடியா நாங்க பண்றோம் என நடப்பது தெரியாமல் கூறினார் ஜேம்ஸ். இதை கேட்டதும், மிஸ்டர் சரவணா, நாங்க இத பண்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா என மீண்டும் கேட்டார் ஜேம்ஸ். அவர் யாருன்னு தெரியுமா என்று ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தமாய் கேட்டான் சரவணா. அதில் லேசாய் அதிர்ந்த ஜேம்ஸ், அவர் உங்க அசிஸ்டன்ட் தானே, பிளீஸ் நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட் அசிஸ்டன்ட் ஹையர் பண்றேன். நாங்களே அவங்களுக்கு பே பண்றோம் என்றார் ஜேம்ஸ். சரவணன் ஒன்றும் கூறாமல் இறுகிய முகத்துடன் அவரை முறைத்தான். அதில் ஜேம்ஸின் உடல் நடுக்கம் எடுத்தது. இவர் யாருன்னு தெரியாம தான் இவ்வளவு பேசுறீங்களா நீங்க? உள்ள இருக்கிறவரை சரவணாவோட அப்பா ஸ்தானத்துல வச்சு பாக்குறான். என்ன சொன்னீங்க? பணமா? இறுதி மரியாதையா? இதெல்லாம் எங்க கிட்ட இல்ல நினைக்கிறீங்களா? டாக்டர், இன்னும் அவர் இல்லன்னு டிக்ளேர் பண்ணல, அதுக்குள்ள நீங்க எப்படி பேசலாம்? வெப்பனோட ஒருத்தர் அந்த இடத்துக்குள்ள எப்படி உள்ள வரலாம்? இதான் உங்களோட செக்யூரிட்டி லட்சணமா என்று திட்ட ஆரம்பித்தாள் எலினா. ஜேம்ஸின் உடல் காயத்தில் சரவணன் ஒன்றும் பேசாமல் அமைதியாய் தரையில் அமர்ந்திருந்தான். அப்போதுதான் அங்கு வந்தார் ஹரிஷ். சரவணனை கண்டதும், பாஸ், ரத்தத்துக்கு என்னாச்சு என்று அவசரமாய் கேட்டார். சரவணன் அமைதியாயிருக்க எலினா நடந்ததை கூறினாள். அதில் கோபத்தின் சுவற்றில் ஓங்கி குத்தினார் ஹரிஷ். அவரை போய் இப்படி செய்ய இவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆம்பளையா இருந்தா என்கிட்ட வந்து இருக்க வேண்டியதுதானே என கோபத்தில் திட்டினார். சரவணா அவர் கோபத்தை கண்டுகொள்ளும் நிலைமையில் இல்லை. அவனின் கவனம் முழுவதும் ரத்தினத்தின் மீதே இருந்தது. பாஸ், நான் இங்க வரும்போது விசித்திரமா ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல வெளியில நின்னுட்டு இருந்தான். அடிக்கடி அவன் உள்ள எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் அவன்கிட்ட போய் இங்க என்ன பண்றேன்னு கேட்டதுக்கு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்த்தான். அதான் வந்த கடுப்புல அவனை 4 தட்டு தட்டி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சோம். அவன் கருப்பு கோட் போட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு என்னமோ இதுக்கு முன்ன நாம பார்த்த அந்த டாக்டரா இருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. அவ்வளவுக்கு அவ்வளவு பெருசா சண்டை போட தெரியல. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனோட கோட்டை கிழிச்சிட்டேன். திடீர்னு எங்க இருந்தோ வந்த அவனோட ஆளுங்க அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க என்றார் ஹரிஷ். இப்ப அவன் எங்க என அவசரமாய் கேட்டான் சரவணா. அவன் ஏற்கனவே ஓடிட்டான். மொத்தமா ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. அந்த கருப்பு கோட்டு போட்டிருந்தவனை தவிர மத்த எல்லாருமே சண்டை போடுறதுல கில்லாடியா இருந்தானுங்க. அவன் கொஞ்சம் குள்ளமாவும் இருந்தான் என்று கூறினார் ஹரிஷ். இதை கேட்டதும் சரவணன் எண்ணத்தில் உதிர்த்த ஒரே ஆள் ரயான். இதற்கு முன்னரே அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். ஹரிஷ் சொன்னதற்கு போல் அவன்தான் ஒத்துப்போவது போல் தெரிந்தது. இதில் ஒரே ஒரு விஷயம்தான் அவனுக்கு இடித்தது. உலகிலேயே மிக பெரிய பணக்காரன் சண்டை போட தெரியாமல் இருக்கிறானா என யோசித்தான் சரவணா. ஏதாவது க்ளூ விட்டுட்டு போயிட்டாங்களா என்று கேட்டான் சரவணா. அதில் ஆழமா யோசித்தவர் சட்டன ஞாபகம் வந்தவனாய், ஆமா, நான் உன்னை பார்த்தேன். இந்த ஆளோட டிரெஸ் நான் கிழிச்சப்ப அவன் முதுகுல ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. சை உள்ள ஒரு உள்ளாட கூட போடாத பண்ணாடையா இருக்கும் என்றார் ஹரிஷ். என்ன பேட்டர்ன் அது என சரவணன் கேட்க தீவிரமாய் யோசித்தார் ஹரிஷ். பின் ரிசப்ஷனில் இருந்து ஒரு பேப்பரும் பேனாவும் வாங்கி கொண்டு வந்தவர் அவர் பார்த்த பேட்டனை வரைந்து காட்டினார். அதில் ஒரு வட்டத்திற்குள் முக்கோணம் இருப்பது போல இருந்தது. இப்படித்தான் இருந்துச்சா? கேள்வியாய் கேட்டான் சரவணா.
ஆனால் அவனுக்கு அது என்னவென்று புரியவில்லை. ஆனால் அதை பார்த்த ஜேம்ஸ் திகைத்தார். இது விசர் ஆஃப் ஆர்ட்ஸ் என நடுக்கத்துடன் கூறினார். கூறிய பின் பட்டென்று அவர் பக்கம் திரும்பிய சரவணன் அதற்கு விளக்கம் கேட்டு பார்த்தான். விசர் ஆஃப் ஆர்ட்ஸ் இது உலகத்திலேயே நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன். மிஸ்டர் சரவணா அவங்களா அவங்கள டார்கெட் பண்ணிருக்காங்க என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் ஜேம்ஸ். சரவணன் மீது அவர்கள் குறி வைத்திருந்தால் நிச்சயம் சரவணனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தார். அவங்களா யாரு என ஆச்சரியமாய் கேட்டான் சரவணா. ஜேம்ஸ் போன்ற ஆட்களே அவர்களை பார்த்து அச்சப்படும் அளவிற்கு அவ்வளவு பெரிய ஆட்களா என்று சிந்தித்தான். எப்படி தெளிவா சொல்லணும்னு தெரியல. ஆனா அங்க எல்லா விதமான ஆட்களும் இருப்பாங்க. மில்லியனர்ஸ், டாப் கில்லர்ஸ், அரசியல்வாதின்னு ஏகப்பட்ட பேரு அவங்க சொந்த லாபத்துக்காக ஒன்னா இருப்பாங்க என்றார் ஜேம்ஸ். ஆத்திரத்தில் கைகளை முறுக்கினான் சரவணா. விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ரத்தினத்தை தாக்கியவர் நோக்கம் கொள்வதில்தான் இருந்தது என அவருக்கு தெரியும். ரத்தினத்தை சுட்டவன் போலீஸ் ஸ்டேஷன் செல்லும் வழியில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டான். இதற்கும் கால்டன் குடும்பத்திற்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கும் என நினைத்தான். என் அப்பா சொன்னது சரிதான், அகைன்னு வந்துட்டா குடும்பத்தையே அழிச்சிடணும் என பல்லை கடித்துக் கொண்டு கூறினான் சரவணா. இரவு வேலை. ரத்தினம் உயிருக்கு இன்னும் ஆபத்து இருப்பதனால் அவர் ஐசியூவில் தான் இருக்கிறார். உடலில் இருந்த புல்லட்டால் கூட அவருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பில்லை. ஆனால் அவர் உடலில் செலுத்திய விஷம்தான் அவர் உயிருக்கு யமனாய் மாறியது. அந்நேரம் அங்கிருந்த ஒரு நர்ஸ் யாரும் இல்லாததை பார்த்து ரத்தினத்தை ஆழமாய் பார்த்தாள். நீங்க ஏன் அவங்க பக்கம் இருந்தீங்க என்று கண்ணீருடன் கேட்டாள்.